நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பிலே சிறப்பு சிந்தனை விளக்கமாக ஆன்மீக விளக்கம் அருட்கவிகள் என்ற தலைப்பிலே பல விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பரமகுரு ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பேராசிரியர் பரமகுரு ஐயா அவர்கள் தருமபுரி தெற்கு மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர்கள். கல்வி தகுதியாக பிஇ, எம்பிஏ, எம்ஏ, தமிழ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிலாசபி அண்ட் ரிலீஜியன், அப்ளைட் ஆஸ்ட்ராலஜி மற்றும் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ பயின்றுள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். கடந்த 1993 ஆண்டிலிருந்து மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை ஆன்மீக விளக்கம் மருட்கவிகள் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்றி நல்ல பல கருத்துக்களை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என் அரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. ஆழியார் விண்ணலையில் இணைந்து அறிவு விரிவு பெறும் வேட்கையுள்ள அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி ஆன்மீக விளக்காம் அருட்கவிகள் என்ற பொருளிலே சிந்தித்து நாமும் உயர்ந்து நானிலமும் இந்த மாநிலமும் நலம் பெற நாட்டுக்கும் தொண்டாற்றி நலம் விளைவிப்போம். தான் தினமும் கவிதைகளை பற்றி கவிகளை பார்க்கிறோமே, இன்னொரு முறை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நல்லது ஒரு முறை தான் நடக்குது, கெட்டது பல முறை நடக்குது. அதான் உண்மை நடக்கும் பொய் பறக்கும்னு சொல்லுவாங்க. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் என்று தெய்வத்துக்கு சமமாக உலக வழக்கழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே என்று இப்படி பாட வேண்டிய இடத்தில் எப்படியோ எதையோ பாடுகின்ற இந்த சிந்தனை காலத்துல சரி, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நம்ம செய்ய முடியும். மேலடுக்கு பதிவுகளாக நம் மனக்காயத்திற்கு மருந்தாகவும் மனம் காயம் உயிர் அறிவுக்கு விருந்தாகவும் இன்றைய சிந்தனையை ஆசான் அருள்வாராக. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நிகழ்வை நடத்தி இந்த அருள் வேத நெறி நமக்கு வாழ்க்கையாக மாற அருள்வாராக. இப்ப கவிதைன்னா என்ன? மனிதனுடைய ஆழ் மனதில் தோன்றக்கூடிய உணர்ச்சிகளை தெள்ளத் தமிழ்ந்த தமிழில் இன்பமும் உண்மையும் கலந்து வடிவம் பெறச் செய்வதே கவிதைன்னு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லுவாங்க. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அந்த காலத்துல இருந்தே மகான்கள் அருளாளர்கள் எல்லாம் இந்த இசை மூலமா பாடல் மூலமா வளர்த்திருக்காங்க. தமிழோடு இசை பாடல் மறந்தடியே அப்பர் சுவாமி, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அருணகிரிநாதர். மகாகவி சொல்றார், என் தன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும். திருமூலர் என்ன சொல்றாங்க? பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர். ஆனா நம்ம தவம் பண்ணியிருக்கோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வெறும் பாட்டு தானே, அதுல என்ன பவர்னு நினைக்காதீங்க. பைபிள்ல சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இதேதான் ரிக்வேதத்துல சொல்றாங்க, ஆதியிலே பிரம்மம் இருந்தது, வாக்கு பிரம்மத்தோடு இருந்தது, அந்த வாக்கு பிரம்மமாகவே இருந்தது. நமக்கு மனவள கலைஞர்களுக்கு இது எளிமையா புரியும் இல்லைங்களா? சுத்தவெளி இறைத்தொகளாகியது, விண்ணாகியது, காந்தம் ஆகியது. காந்தத்தினுடைய தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அப்ப அந்த ஒலின்ற ஓசை ஒலி எங்கிருந்து வந்தது? இறைவனாகவே தான் இருந்தது. அப்ப அந்த ஓசையும் ஒலியும் வார்த்தையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது, அதன் ஆற்றலை புரிந்து பயன்படுத்த வேண்டும். இந்த வாக்கு 4 நிலைகளில் வருதுன்னு தத்துவத்துல சொல்லுவாங்க. ஒன்று பரா, சூக்குமைன்னு சொல்லுவாங்க. ஆதார நிலையிலே உள்ள பிரபஞ்ச ஒலி மூலாதாரத்திலிருந்து இது தூண்டப்படுது. அப்ப அடுத்த நிலை பச்சந்தி, உள்ளத்திலே உதிக்கும் உணர்வு அல்லது எண்ணம். அடுத்தது மத்தியமா, மனதில் உருவாகக்கூடிய அறிவு, இந்த வாக்கிய அமைப்பு. கடைசியாக வரதுதான் வைகரி, விகாரப்பட்டு மனித குரலாக உச்சரிக்கக்கூடிய வெளிப்படையான பேச்சு. இதைத்தான் அப்பர் சாமி சொன்னாங்க, ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே.
உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பற்சோதி. இப்ப இந்த ஓசைன்னு ஒண்ணு இருக்கு, ஒலின்னு ஒண்ணு இருக்கு. ஓசைன்னா என்ன? எழுத்து. ஒலின்னா அந்த பொருளை உணர்த்தக்கூடிய எழுத்துக்களின் கூட்டாகிய சொல்லு. என்னதுங்க? ஓசைன்னா எழுத்தா? ஆமா. எழுதப்படுவது எழுத்தா, எழுப்பப்படுவது எழுத்தா? எழுப்பப்படும் ஒலிக்கப்படக்கூடிய ஒலி குறியீடுக்கு அந்த எழுதப்படுவதுதான் எழுத்து. தான் தொல்காப்பியம் சொல்லும், எழுப்பப்படுதலின் எழுத்தே. இந்த எழுத்துக்களுக்கு ஒலி வடிவம் கொடுக்கிறோம், அதான் ஒலிப்பதுன்னு சொல்றோம். அதற்கு வரி வடிவம் கொடுத்தா என்னதுங்க? எழுதி காட்டுவது. அதான் 2 வடிவம் இருக்கு. அப்ப ஒலியினுடைய வரி வடிவம் தான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்து இலக்கணத்துல கூட வரி வடிவத்தை விட ஒலி வடிவம் தான் ரொம்ப முக்கியது. குரில், நெடில் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப ஒலியின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த எழுத்துக்களின் இலக்கணம் சொல்லப்படுது. இதெல்லாம் அடிப்படை. இப்ப நம்ம தெரிந்துக்கலாம். இப்ப இந்த பாடல்களை, மந்திரங்களை 3 வகையில உச்சரிக்கலாம். ஒன்று வைகரி, சத்தமாக ஓதுதல், உரத்த குரலில் தெளிவாக நம் குரல் நமக்கே கேட்கணும். அடுத்தது உபாம்சு, கிசு கிசுத்தல், உதடு மட்டும் அசையப்படி மெல்லிய குரல்ல சொல்றது. இன்னும் உயர்ந்த நிலை மானசிகம், மனதுக்குள் ஓதுவது. நாவோ, அதான் அஜபான்னு சொல்லுவாங்க. ஜபித்தல் இல்ல, அஜபா. நாவோ உதடோ அசையாமல் மனதிற்குள் மட்டும் நினைந்து சொல்வது. நாம் இருக்கிற பக்குவ நிலைக்கு வாய் விட்டு சொன்னாதான் நமக்கு வேற சிந்தனை வராம இருக்கும் இல்லைங்களா? அப்ப சாமிஜி கவிகளை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. மனிதனுடைய சிந்தனையாற்றல் எனும் பூங்காவிலே எண்ணிறந்த மலர்கள் பூத்துக்கொண்டே இருக்கின்றன. பயன் உணர்ந்த முன்னோர்களில் வாழ்க்கை அனுபவத்தில் தேர்ந்த அறிஞர்கள் அந்த மலர்களை கொய்து அந்தந்த காலத்தில் மாலைகளாக தொடுத்து வைத்துள்ளனர். அத்தகைய மாலைகளைத்தான் கவிகள் என்று கூறி மகிழ்கின்றோம். எதற்கு? இப்ப ஒரு ரூம்ல நிறைய பொருட்கள் இருக்கு, அதை அப்படியே போட்டு வைப்போமா? ஸ்டோர் ரூம்னா அங்கங்க அழகா அடுக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்க, எது வேணுமோ ஈஸியா எடுத்துக்கலாம். பல பொருளை ஓரறையில் வைக்க நேர்ந்தால் பகுத்து பிரித்தே ஒழுங்கி அடுக்கி வைப்போம். நலம் அதனால் என்ன? அவற்றில் ஒன்று வேண்டும் போது நாம் எளிதில் எடுத்திடலாம். அதனை போன்றே புலன் இயக்கி அறிவாய்ந்து புரிந்து கொண்ட புதிய கருத்துக்கள் எல்லாம் ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு. புவியுள்ளோர்க்கு கலங்கி நின்ற நிலையிலும் வேண்டும் ஒன்றின் கருத்துணர்த்தும் சொல்லடுக்கே கவிகளாகும். இப்ப நம்ம எண்ணம்னு சொல்றோம், சாமிஜி பத்தி ஒரு சாமிஜி எழுதுகிற ஒரு கவி எடுத்துக்கிறோம். ஆசைன்னு சொல்றோம், ஒரு கவி எடுத்துக்கிறோம். எப்படி எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள், நமக்கு கொடுத்திருக்காங்க, அப்படி எடுத்துக்கொள்கிறோம். அப்படி கருத்துணர்த்தும் சொல்லடுக்குத்தான் கவிகள்னு சாமிஜி சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க. மனிதன் தோன்றினான், வாழத் தொடங்கினான், இயற்கை வளங்களை துய்த்து இன்புற்றான். மேலும் அவற்றை அறிவின் கூர்மை, கலைத்திறன் இவற்றை கொண்டு உருமாற்றி தரம் மாற்றி சொல்றாங்கல்ல, உருமாற்றியும் அழகுபடுத்தியும் வாழ்வை மேலும் மேலும் வளப்படுத்தி கொண்டான். இந்த மகிழ்ச்சியிலே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு தான் துய்க்கும் இன்ப அனுபவங்களை பிறருக்கும் எடுத்துரைக்கும் ஆர்வம் பெருகுகிறது. இந்த ஆர்வம் தான் பேச்சாக, எழுத்தாக, மேலும் சிறப்புற்ற கவிகளாகவும் வளர்கிறது. இப்போ உலகத்துல சாமி எப்படி ஓமை சொல்றாங்க பாருங்க. புவி மீது பல நாடுகளில் உயர்ந்த மலைகள் இருக்கின்றன. அவற்றின் உச்சியில் பெய்யக்கூடிய மழையானது குளிர்ச்சியினால் உறைந்து பனிக்கட்டிகளாகி உறைந்து விடும். அவை வெய்ய காலத்திலே உருகி நீரோடைகளாக உருவெடுத்து மலையின் அடிப்பகுதியை நோக்கி ஓடும். அவைதான் இந்த நிலம் மீது நீண்ட தொலைவு தொடர்ந்து ஓடி வழியில் உள்ள தாவரங்களை செழிப்படைய செய்தும் மக்களுக்கு குடிநீராக பயன்பட்டும் கடைசியில் கடலில் கலக்கும். இவ்வகையான நீரோட்டங்களைத்தான் ஜீவ நதிகள் என்று வழங்குகிறோம். ஒருவர் கருத்தை பலர் நன்கு அறிய செய்ய ஓங்கியதோர் ஆர்வமே மொழிகளாகி பெருகியுள்ள கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ்ன்றது. அவற்றிலே நம் பேச்சின் வேகம் பெய்கின்ற மழை போலும், எழுத்தின் வேகம் உருவடைந்த நீர்நிலைகளான குட்டை ஊருணிகள் போலும், உயர் கவியின் வேகம் பெருமலைகளிடமிருந்து கடல் வரைக்கும் பேரோட்டமுடை ஜீவ நதிகளாகும். இதை விட யார் சொல்ல முடியும் சாமிஜி கருத்துக்கள? இத்தகைய ஜீவ நதியானது உலகில் மிக உயர்ந்த இடத்தில் தோன்றுகிறது. இப்போ கங்கை, யமுனை எங்க தோன்றுறதுங்க? உயர்ந்த இடம். மிக தாழ்ந்த இடத்த நிலையான கடலில் விழுந்து கலக்கிறது. ஆண்டு முழுவதும் நீர் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வற்றாத ஜீவ நதின்னு சொல்றோம். ஜீவ நதி பாய்ந்தோடும் இடங்களிலே தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனித இனம் அனைத்தும் உயிர் வாழ ஊற்றாய் அமைகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த ஜீவநதியை ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம்னு சாமி சொல்றாங்க. இதே போல மண்ணுலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் பேசுகிறார்கள். இந்த பேச்சானது பூமியில் பெய்யும் மழை போன்றது. அதுல ஒரு சிலர் தான் எழுத்தாளர்களாக எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த பெய்த மழை அணைக்கட்டுகளை தேங்குறோம் இல்லைங்களா, குட்டை, குளம், ஏரி, அணைக்கட்டுகள் இவையாகி மழை இல்லாத காலத்திலும் மனித குலத்திற்கு உதவுவது போலாகும். ஒரு சிலர் கவிகளை எழுதி வைக்கிறார்கள். இந்த கவிகள் எல்லாம் சிற்றார்களைப் போல பயனாகின்றன. ஆனா மழை பெய்த இடத்திலிருந்து பல மைல்கள் தொலைவில் உள்ள இடங்களுக்கும் அந்த தோன்றிய இடத்திலிருந்து ஆறுகள் நீரை கொண்டு சென்று மனித குலத்திற்கு உதவுவது போல சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர்கள் எழுதும் கவிகள் எல்லோருக்கும் உதவுகின்றன. எப்படி? அறிவோடு சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஐந்தை கொண்டு நல்லாட்சிக்கான இலக்கணங்கள்னு சாமி சொல்லுவாங்க. இந்த ஐந்தையும் நெறியாக இயற்கையின் வினோதம் காட்டி நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் ஒக்க. ஒருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது தானே அவங்களுடைய உண்மை குணம் உள்ள இருக்கிற பதிவு வெளிப்படுது. இப்ப நல்லாவே இருக்கிறோம், நேரிடும் சந்தர்ப்பங்கள் காலம் ஒக்க வாழ்க்கை சிக்கல் சிறிது பெரிதாய் தோன்றும். எல்லாருக்கும் உண்டு, சிக்கல் இல்லாத மனிதன் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? சிந்தனையால் தீர்க்கும் பல உட்கருத்து செறிவுள்ள கருத்துக்களை, இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு உட்கருத்து செறிவுள்ள கருத்துக்களை சிந்தனையால் தீர்ப்பதற்கு சேர்த்த கோவைதான் சிறப்புடைய கவிகள் எனும் சீர்பெற்று ஓங்கும். எதுவும் டைம் பாஸ்க்கு எழுதி வைக்கிறது இல்லை. அப்போ ஜீவ நதிகள் மாதிரி மனித இன உணர்வு பெற்று அறநெறியில் தோய்ந்து வாழ்வை நடத்துபவர்களும் கவிகள் உண்டு. தன் வயிற்று பிழைப்புக்காக எதையோ ஒண்ணு சொற்செட்டாக எழுதுபவர்களும் இருக்காங்க. ஆனா மனித இனம் வாழ்வதற்காக எழுதக்கூடிய கவிகள் அனைத்தாற்றலையும் அனைத்து உணர் அறிவாயும் உள்ள அருட்பேராற்றலின் எல்லா பெருமைகளையும், உலகில் வாழும் உயிரினங்கள், வானில் உலவி வரும் எண்ணற்ற கோள்கள், இவற்றின் உற்பத்தி, இயக்கம், பயன் அனைத்தையும் விளக்குவன. இத்தகைய கவிகளை அறிஞர் பெருமக்கள் அருட்கவிகள் என்றும் ஜீவ கவிகள் என்றும் கூறுவதுண்டு. எப்படி விளக்கம் சொல்லியிருக்காங்க? ஊனுருவ சிறப்பறிந்து ஒழுக்க பண்பால் உலகில் வாழ்ந்து அறிவறிந்து முடிவு கண்டோர் தான் பெற்ற அனுபவத்தை உலகுள்ளோர்க்கு தக்கபடி பயன்படுத்த எழுந்த ஆர்வம். எப்படி வருது? வான் பெய்து உலகூட்டும் வேகம் போன்று வரிசையுள்ள வார்த்தைகளால் கருத்து பொங்கி மேன்மையுள்ள கவிகளாய் வருவதுண்டு. மிகச் சிறப்பாம் அருட்பாக்கள் இவையே ஆகும். இப்படி சாமிஜிக்கு எப்ப அந்த பழக்கம் ஆரம்பிச்சது? அப்பா கொடுத்த அப்பா இயற்கையின் பேரொருளால் சாமிஜிக்கு சொல்றாங்க, எனக்கு 7 வயதிலேயே ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டு விட்டது. எனது தந்தையார் ஒரு கவியை கொடுத்து அதனை மனப்பாடம் செய்ய சொல்லுமாறு வாய்ப்பளித்தார். அந்த கவி என்ன? ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால், கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு, கதிரவனால் அனைத்துலகும் விளங்க காணும், உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை, பரிமளமே திருவள்ளி கேணிவானும் பார்த்த சாரதியை பணிகுவோமே. திருவல்லிக்கேணின பார்த்த சாரதி. இதுக்கு வாரியார் சாமி சொல்லுவாங்க, ஞானிகள் தங்கள் ஞான கண்ணாலே பார்த்த சாரதி, நாமெல்லாம் இன்னும் பார்க்காத சாரதின்னு சொல்லுவாங்க. அந்த சிறு வயதிலே என் மனம் இந்த கவியில் அடங்கியுள்ள 2 பொருள்களை பற்றியே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது சாமிஜிக்கு. இப்போ உயர்ந்த கவிகள், உயர்ந்த ஞானங்கள் சிந்தனையை தூண்டிச்சு மகான் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிற பாடல்கள்லாம் எந்த சிந்தனையை தூண்டும்? விழிப்பா இருங்க. ஒருவனே தெய்வம், உயிர் எல்லாம் ஒன்றாமே என்ற 2 சொற்களே எனது உடல் இயக்கமாகவும் உயிர் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் மாறிவிட்டன. படிச்சா எப்படி படிக்கணும்? உன் பாட்டை உயிர் படிக்கும், உயிருக்கு உயிரும் தான் படிக்கும்னு படிக்கணும். அப்ப உண்மையை விளங்கி கொள்ளக்கூடிய சிந்தனையில அதிக ஆர்வம் உண்டாகிவிட்டது. எப்படி சொல்றாங்க? கவிதான் சிந்தனையை தூண்டுகிறது. அந்த ஒரு பாடல் சாமிஜியுடைய சிந்தனையை தூண்டி விட்டுச்சு இல்லைங்களா? அதையே கவியா எழுதியிருக்காங்க. சிற்பிகளின் திறமையை கற்சிலைகள் காட்டி சிந்திக்க வைப்பது போல் புலவர் பல்லோல் அற்புதமாய் அமைந்த பல கவிகள் காட்டும். அந்த சிற்பி எப்படி கல்ல சிலையா மாத்துறானோ, அப்ப புலவர்களுடைய அந்த அறிவுத்திறன் எப்படி இருக்கு? கவிகளா இருக்கு. அறிவில் உயர்வாய் வாழ்ந்த மனிதர் பண்ணால், கற்பனையால், ஆராய்வால், அனுபவத்தால் கண்டறிந்த விளக்கமெல்லாம் படிப்போர்க்கு சொற்ப நேரத்தினிலே சொல்லி சுருக்கி சொல்லி சுய அறிவை தூண்டி விழிப்படைய செய்யும். அப்போ அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஒரு கவி இவ்வளவு பெரிய சிந்தனையை தூண்டி விட்டது இல்லைங்களா? இந்த வார்த்தையை பாருங்க, கற்பனையால், ஆராய்வால். அவர்கள் பலது படிச்சிருப்பாங்க, ஆனா ஒரே ஒரு சுருங்க சொல்லி எவ்வளவு பெரிய விழிப்படைய வைக்கும். ஒரு உதாரணம் பாருங்க, இது ஔவையார் எழுதிய பாட்டு. ஐவேல் அசதின்னு ஒரு ராஜா, அந்த இடத்துல இருக்கிற
ஒரு பெண் உடன்போக்கு காதலன் கூட போயிட்டா. அப்ப அவங்க அம்மா நடந்து போறாங்க, ஒரு பாலைவனம் வழியா நடந்து போறாங்க. அச்சோ, என் பெண்ணு போயிட்டாலே, இந்த பாலைவனத்துல கொதிக்கிற பாலைவனத்துல போனாலே அந்த பாலைவனத்துக்கு ஓமை சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய அழகான உதாரணம் பாருங்க. கொதிக்கும் அருஞ்சொலமே. சுரம்னா பாலைவனம் எப்படி இருக்கு? கொதிக்குது. எது மாதிரி கொதிக்குது? இப்ப நாம சொல்றோமே இத்தனை டிகிரி அத்தனை டிகிரி, அப்படி இல்ல. கற்றார் பிரிவும், பெரியவங்களோட அறிவினர்களோட சேர்ந்திருந்து அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சா எப்படி இருக்கும்போது அப்படி கொதிக்குதான். இன்னொன்னு கல்லார் இணக்கமும், ஞான நூல்களை கல்லாதவங்க கூட சேர்ந்து இருந்தா அவ்வளவு கொதிப்பா இருக்குமா. கைப்பொருள் ஒன்று அற்றார் இளமையும். எவ்வளவு பெரிய கருத்தை ரொம்ப சாதாரணமா, கற்றார் பிரிவும் கல்லார் இணக்கமும் கைப்பொருள் ஒன்று அற்றார் இளமையும் போரே கொதிக்கும் அறுசுரமேன்னு ஔவையார் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம். இப்ப நம்ம அந்த கற்றார் பிரிவுனா நம்ம யார் கூட சேரணும்? ஆரறிவார் அமர தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை. அந்த இறைவனை உணர்ந்தவங்க தான் இந்த சிவதத்துவத்தை அறிவாங்க. நெறிதான் மிக மிக நின்றாருடன் செய்யும். யார் கூட சேரணும்? பெரியாருடன் கூறல் பேரின்பமாகமே. அப்போ நன்னெறி உணர்ந்த, அதில் வழுவாமல் வாழச் செய்கிற அருள் செய்யும் பெரியாருடன் சேர்ந்திருப்பதுதான் அத்தகைய பேரின்பம். நமக்கு குருமாராகவே வாய்த்திருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல சாமி தொடர்றாங்க. அந்த சிந்தனை தூண்டியதன் பயனாக பல நல்லோர்களை சந்தித்து பெரியாருடன் கூடல், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், குண்டலினி யோகம் இவற்றை பயின்றேன். படிப்படியாக அறிவு தெளிவு பெற்ற போது இறைநிலை, உயிர்நிலை, அறிவு, மனம் ஆகிய மறைபொருட்களை பற்றி வெளியில படிக்கல, உள்ளுணர்வாகவே நிறைவான விளக்கம் கிடைத்தன. அதுவானால் அதுவே சொல்லும் விளக்கங்களோடு கவிகளும் எழுந்தன. அவர் ட்ரை பண்ணி எழுதல. அன்று முதல் யான் எழுதிய கவிகள் ஆன்மீக துறையிலே விளக்கங்களாகவே அமைந்தன. தான் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து. அந்த விளக்கத்துக்கு சாமி என்ன சொல்றாங்க? பிரம்மஞானம் எழுதுறாங்க பாருங்க. நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு. தான் வாழணும்னு இல்ல, தான் மட்டும் வாழணும்னு இல்ல, பலகாலும் சிந்தித்து ஆய்ந்து பரநிலை தத்துவத்தை, பற்பல விஞ்ஞானத்தை, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைத்து பாருலகோர்க்கு அளித்து நலநாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர் அறிவை பற்றி தான் மட்டும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லல பாருங்க. இதுவரை வாழ்ந்த அறிஞர்களுடைய நல்லோர்கள் அறிவை பற்றி, அடுத்த வார்த்தை முக்கியம், நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி. மகான்கள் எல்லாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி உலக மாந்தர் குலநலம் வேண்டி இந்நூல் குறையற்ற பிரம்ம ஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொள்ளுவீர் பிறவியுள்ள. நமக்கு படிப்பதற்கு நேரம் இல்லையா, இடம் இல்லையா, வசதி இல்லையா? நமக்காகத்தானே கொடுத்திருக்காங்க. அப்போ உலக சமாதானத்தை பத்தி முன்னுரை எழுதியிருக்காங்க பாருங்க. முன்னோர்களின் சில கவிகளை படித்து பாடி பழகிய என் நிலவில் உலக சமாதான திட்டத்தில் உள்ள கருத்துக்கள் கவிகளாகவே உருப்பெற்று விட்டன. அவைகளை அவ்வப்போது அப்படியே எழுதி வைத்தேன், வெளியிட்டேன். அவர்களுக்கு தோன்றியது எதற்காக? இந்த வார்த்தையை கவனிங்க. நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கம். அப்ப இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்கு, எப்படி இருந்தா இந்த உலகம் மாறும்னு நினைச்சாங்க, கவிகளாகவே தோன்றி விட்டது. அதான் பலர் கருத்தும் கவிஞனுடைய அறிவில் பிரதிபலிக்கும். பாட்டெழுதும் பழக்கம் உள்ளான். சாமி சொன்னாங்கள், எனக்கு கவிகளை படித்து எழுதுறதுனால அப்படியே அந்த பாடல் கவிகளாகவே வந்து விட்டது கருத்துக்கள். அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும். நல்வாழ்விற்கு ஏற்ற முறை அனைத்தும் தோன்றும். எது போல? மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல. நம்ம எதுவும் எஃபர்ட் போட வேண்டியதில்லை, தானா போயிடும். அப்ப மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். இப்படி அருட்கவிகளையெல்லாம் நாம் விட்டு பொருட்கவிகள் பின்னாடி போய் மாட்டி இருக்கிறோமே. சரி, அப்ப அந்த பாடல்களை சாமி எழுதிட்டாங்க. உலக சமாதானத்துல பாட்டு மட்டும் இருக்காது. அந்த புஸ்தகம் படிச்சு பாருங்க. பாடல்களை படிக்க தெரியாதவர்கள், பழக்கம் இல்லாதவர்கள் தெளிவாக விளங்கி கொள்ளவும், எந்த உள்நோக்கத்திலிருந்து இந்த கவிகள் உதித்தன என்பதை தெளிவுபடுத்தவும் ஒவ்வொரு கவியின் அடியிலும் விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. யாருன்னா ஒருத்தர் எழுதுனா அதுக்கு மாத்தி எழுதிட்டா என்ன பண்றது அர்த்தம்? எந்த உள்நோக்கத்திலிருந்து. இதுதான் பாரதியார் சொல்வாரு, அனிசை காவியம் 1000 கற்கினும். எவ்வளவோ படிக்கிறாங்க, ஆனா ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார்.
எந்த கருத்து எந்த நோக்கத்தோடு அந்த கவிஞர் எழுதினார், கவியுளம் காண வேண்டும். உதாரணம், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர், திருக்குறள். என்ன அர்த்தம் இது? அறம் போல ரொம்ப கூர்மையான அறிவு இருந்தாலும் இந்த மக்கட்பண்புன்னு ஒண்ணு இல்லைன்னா மரம் போல்வர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான், 7 சொல்லுதான் எழுத முடியும் திருக்குறள்ல. அப்ப மரத்துக்கு உணர்ச்சி இருக்கா? ஓரறிவு இருக்கே. அவர் என்ன நினைச்சு எழுதியிருப்பாரு? இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பாருங்க. வாவை செய்யறது என்ன போட்டிருப்பாங்க? ட்ரீன்னு போட்டிருக்க மாட்டாங்க, உட்னு போட்டிருப்பாங்க. மரம்னா ட்ரீ, அங்க என்ன போட்டிருப்பாங்க? மரக்கட்டை, உட்னு போட்டிருப்பாங்க. அப்படி கவியுளம் அறிந்து நாம படிக்கணும். இதே போல காந்த தத்துவத்தை எழுதுறதை பத்தி சாமிஜி வாழ்க்கை விளக்கத்துல எழுதியிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. 1984 எக்காவேலி கலிபோர்னியால சிறப்பு பயிற்சி நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ அகத்தாய்வு அந்த மாதிரிலாம் இல்லை, சிறப்பு பயிற்சி தான். அன்று தன்னிலை விளக்கம், தெய்வ நிலை, அறிவு ஆகியவற்றை பற்றி விரிவான சொற்பொழிவாற்றினேன். அப்பொழுது தூய வெளியான இருப்பு நிலையான இறைநிலையே, அதுதான் இறைநிலை, அதன் நுண்பகுதியாகிய இறையாற்றலே விரைவான சுழலையாகி அதில் எழுந்து வரும் விரிவு அலை தூய வெளியில் சேரும் போது வான்காந்தமாக மாறுகிறது. இந்த தூய காந்தம் தான் பேரியக்க மண்டல இயக்கங்கள் அனைத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய மூல ஆற்றல் என்றும் விளக்கினேன். கிளாஸ் முடிஞ்சது. அன்று இரவு முழுவதும் இறைநிலை உணர்வோடு பேரானந்த நிலையில் திணைத்திருந்தேன். அவர்களுக்கு வேற என்ன சிந்தனை? பாவம், உலக மக்கள் நல்லாக இருக்கணும், அதுவாகவே இருக்காங்க. அப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக 12 கவிகள் காந்த தத்துவம் பற்றி வந்தன. பாருங்க, நம்ம திங்க் பண்ணி வார்த்தையை வச்சு எழுதல. நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தின்னு சொன்னாங்கல்ல, அப்படி தானாக வந்தன. இவற்றை எழுதி அன்பர்களிடம் படித்து காட்டினேன். அதுதான் பின்னர் சென்னையில பிலாசபி ஆஃப் மேக்னட்டிசம், காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே புத்தகமாக அச்சிடப்பட்டது. இப்போ கவிகள் எப்படி வருதுன்னு கேட்கறாங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் தானா வந்ததில்லை. யான் எழுதும் கவிகள் தம்மை படித்து பார்க்கும் என் நண்பர்கள் பல பேர் சிந்திக்கின்றார்கள், ஏன் இந்த விதம் கவிதை எழுதுகின்றார், எப்படித்தான் எழுதுகின்றார் என வியந்து. அந்த நண்பர்கள் எப்படி கேட்கிறாங்க? ஏன் இந்த விதம் கவிதை எழுதுகின்றான், எப்படித்தான் எழுதுகின்றார் என வியந்து என் நண்பர்கள் பல பேர் சிந்திக்கின்றார்கள். எப்படி வருது? ஆன்ம நிலை யானறிந்த அந்நாள் தொட்டு, இறைநிலை உணர்ந்த அந்நாள் தொட்டு என் அனுபவங்கள் கருத்தாகி கவியாகி பொங்கி, அந்த ஓமை பாருங்க, பேன் பிடித்த தலை நமைக்கும் போல் ஒரு வேகம் பிறக்கும், தூண்டும் பேச்சாய் எழுத்தாய் மாறும். நமக்காக இறைநிலை இந்த குருமார்கள் ரூபத்தில் வந்து நமக்கு அருளி இருக்கிறது. இதே காந்த தத்துவத்துல அந்த முடிவுரை படிச்சிருப்பீங்க, எசன்ஸா கொடுத்திருப்பாங்க. அறிவு சான்ற அன்பர்களே, காந்த தத்துவம் என்ற தலைப்பில் 12 கவிகளையும் அதற்கான விரிவுரையும் அவரே விரிவுரை எழுதியிருக்கார், படித்துள்ளீர்கள். தெய்வம், உயிர், அறிவு, மனம், ஜீவகாந்தம், வான்காந்தம் என்ற 6 வகை மறைபொருட்களை பற்றியும், சிற்றம்பலமான பருவுடல், பேரம்பலமான பேரியக்க மண்டலம். எவ்வளோ பெரிய பிலாசபிய இந்த சாமி சொன்னாங்களே, சுருக்கி கொடுத்திருக்காரு பாருங்க வார்த்தையில். சிற்றம்பலமான பருவுடல், பேரம்பலமான பேரியக்க மண்டலம், இவை பற்றியும் தெளிவாக விளங்கிக் கொள்ள இந்த காந்த தத்துவம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். பல தடவை படிப்பதும் கவிகளை வரப்படுத்திக் கொள்வதும் வாழ்நாள் முழுமைக்கும் உங்கள் அறிவுக்கு ஒரு பெருநிதியாக இந்த காந்த தத்துவம் அமையும். இதான் பியூட்டி. ஏன்னா கவி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பாடல் பல படித்து வரும் பழக்கம். இந்த ஞான கவிகளை படிக்க படிக்க அது பழக்கமாகிவிட்டால் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து, நாமெல்லாம் யாரு? மூடர்களை கூட பேரறிஞராக்கும். இந்த கண் இல்லாத குருட்டு மாடை மந்தையில சேர்த்து விட்டா அப்படியே உரசிக்கிட்டே ஊர் போயிடுமா. அப்படி ஞான குருடா இருக்கிற நாமெல்லாம் இந்த மகான்களுடைய கருத்துக்களை படிக்க 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 நாம் ஒரு நாள் என்னாவும். அதான் கொத்தமங்கலம் சுப்பு வந்து வாரியசாமிகளை பத்தி ஒரு பாட்டை எழுதியிருப்பாங்க. நடமாடும் கோயில் அவர் மேனி, அவரோடு 4 நாள் பழகிய பேரெல்லாம் ஞானி. மூடர்களை கூட பேரறிஞராக்கும். முன் நிகழ் பிற்காலங்கள் 3 கூடி திரிகால ஞானம் ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமை ஊட்டும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு. எப்படிப்பட்ட மந்திரம்! என்னாவே ஆற்றல் நிறைந்தது, என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும்.
தான் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப. அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்தது. ஒரு பாட்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பலஸ்ருதின்னு கூட எழுதியிருப்பாங்க. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கற்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு அறிவு இருக்கும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல். இந்த ஆம்பல் தண்ணி எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். எவ்வளவு தவம் செய்யறோமோ அவ்வளவுதான வாழ்க்கை. குலத்தளவே ஆகுமாம் குணம். இப்போ அந்த பாடல் படித்தா என்ன பலன்னு சொன்ன இல்லைங்களா? திருப்பாவையில் ஆண்டாளம்மா சொல்லியிருப்பாங்க பாருங்க. கடைசி பாட்டு 30வது பாட்டு. பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். சான்றுக்கு ஒன்று சொன்னோம். ஒரு பதிகள் எவ்வளவோ பாடல்கள்ல அது நம்ம பலஸ்ருதி மட்டும்தான் படிக்கிறோம். அவ்வளவு பெரிய ஆற்றல் பல கவிகளுக்கு உண்டு. சரி, மார்கழி மாசம் ஆண்டாளம்மாவை பாடிட்டோம். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பத்தி சாமி சொல்லியிருக்காங்களே. மார்கழி மாதங்களிலே என் துணைவி மாக்கோலம் காலையிலே தெருவிலிட்டு கோலம் போட்டுட்டு, இப்ப நம்ம கூட எழுதுறோமே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர்லாம் எழுதுறோமே, பொங்கல்லாம் பானை போடுறோமே, அப்படி ஆர்வமுடன் என்னை நோக்கி அகம் பூரித்து அக்கோலத்தை சுற்றி எழுதுவதற்கு ஒரு பாட்டு சொல்லும். இதனா சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. அந்நேரத்தில் உதிக்கும் சில சொற்றொடரை கோத்து சொல்வேன். ஊர்ந்து செய்யும் அவளின் கைவிரல்கள் மாவை உதிர்த்து எழுத்தாய் மாற்றும் பலரும் காண்பார்கள். அப்படி கோலத்தில் போட்டதெல்லாம் நம் வாழ்க்கையே மாற்றுது பாத்தீங்களா? நல்வாழ்விற்கான எல்லா அறிவு விளக்கங்களும் தெளிவுற இவன் அமைய பெற்றிருப்பதை ஒட்டி எல்லோரும் படித்து சிந்தித்து ஒழுகி பயன் பெற்று மகிழ்வார்களாக. அப்படி தெருவிலே போட்டதெல்லாம் வீணாக போகக்கூடாதுதான் நூலா போட்டிருக்காங்க. அன்று இந்த விதம் தோற்றமான அனுபவ ஆராய்ச்சிகளின் குறிப்பு அனைத்தும் ஒவ்வொன்றின் உட்கருத்தை விவாதம் செய்து ஒத்து உணர்ந்து உள்ளத்தில் நிறைவு பெற்று அன்னைக்கு மட்டும் இல்ல என்றென்றும் பலர் படிக்க உதவும் என்று முதல்ல ஒரு கவியில சொல்லியிருந்தாங்கல்ல, வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்கும்னு சொல்லி. அப்படி என்றென்றும் பலர் படிக்க உதவும் என்று எண்ணி எழுதி தொகுத்து அச்சிலிட்டு இன்று இப்போ நாம் கண்டு இன்பம் காண ஏற்றபடி இதை தந்தோர்க்கு எனது நன்றின்னு இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. சரி, சாமிஜி எழுதுறாரு, மகான்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு உயர்ந்த கவிகள் மட்டும்தான் இருக்கா? இது மகாபாரதத்துல சொல்லுவாங்க, அன்னைக்கே 100க்கு 5 பேர் தான் நல்லவர் இருந்தான்னு சொல்லி. அப்ப அடர்ந்த காட்டு பகுதியில அழகான தொகையை விரித்து ஒரு மயில் ஆடுதான். அதை பார்த்த வான்கோழி என்ன பண்ணுது? தானும் மயில்னு நினைச்சு பாவனை செய்து ஆட முயற்சிக்குதான். அப்படி ஆழ்ந்த கல்வெறிவு இல்லாத ஒருவர் கூட நன்கு படித்த அறிஞர்களைப் போல அந்த கருத்துக்களையோ கவிதைகளையோ மனப்பாடம் செய்து புலமை இருப்பது போல நினைப்பது எப்படிங்க? காண மயிலாட கன்றிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி. ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாமிஜி இதை வலியுறுத்தி சொல்றாங்க. 1954 எழுதியிருக்காங்க. அப்பயே எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க. கூலிக்கு கூத்தாடும் சில பேர் தம்மை குறித்த கதாபாத்திரங்களாய் கற்பித்து அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் எழுதுனா போலிக்கு நடித்தாலும் பார்க்கிறவங்களுக்கு தெரியுமா? பார்க்கும் பல்லோர் புத்திக்கு உணர்ச்சிகள் தான் எட்டுமா போல். எதற்காக இந்த கவிகள் எழுதப்பட்டன? வேலிக்கு வைத்த செடி பயிரை தீக்கும் விதம் போல் மனித இன வாழ்வை குடைக்கவும். எத்தனை வருஷம் முன்னாடி இந்த தீர்க்க தரிசியா சொல்லியிருக்காங்க பாருங்க. பின் கேலிக்கும் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கீழ்த்தரமாம் கவிகள் பல உலகில் உண்டு. அப்ப ஞான கவிகளை தான் படிக்கணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது இன்னைக்கு தான் இருக்கா? ஔவையார் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. நல்ல சொற்சுவை நிரம்பிய கவிதைகளை கொடியோர் சிலர் படிக்க தூற்று எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. இதெல்லாம் போய் படிக்கிறாங்களே அப்படின்னு. அதனை கண்டு மனம் வெதும்பிய ஔவையார் பாடுகிறார், உலகிலே உயர்ந்த தாமரை மலரும் இருக்கிறது, ஒதுக்கத்தக்க மலமும் இருக்கிறது. இந்த வண்டு என்ன பண்ணும்? தாமரையின் தேனைத்தான் விரும்பி செல்லும். ஆனா ஈ அந்த மலத்தை நாடி ஓடுகிறது. ஈயை போன்ற புல்லறிவான மட்டமான சொற்களைத்தான் நாடி இன்புறுவார்கள். வண்டை போன்றவர்கள் நல்ல கவிகளின் அமைதிகளை அறிந்தவர்கள், உயர்ந்த சொற்சுவை பொருட்சுவையை நாடி அடைந்து அவர்கள் இன்புடுவார்கள். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இலக்கண கவிஞர் சொல்லின்பம் தேடுவர், மலக்கு சொல் தேடுவர் வன்கணாளர்கள். இந்த மயக்கத்தை தரக்கூடிய சொற்களைத்தான் அவங்க தேடுவாங்க. எது போல? நிலத்துறும் கமலத்தை நேரும் வண்டு. கமலம் தாமரையை தாடுகிறது, வண்டு அது. ஈ தலைக்குறை கமலத்தை சாரும்.
அது நான் அங்கேயும் கமலம்னு போட்டிருக்கு, இங்கேயும் கமலம்னு போட்டிருக்குன்னா அங்க நிலத்துறும் கமலம், இந்த தலைக்குறை கமலம்னு இருக்கு பாருங்க. இந்த கமலத்துல தலைக்குறை தலையெழுத்தாகிய கா எடுத்துருங்க, அது கமலம் இல்ல, மலத்தை சாரும் தன்மை போல். அப்படித்தான் நாடுது. ஆகவே கவிஞர்கள் உயரிய பண்புடையவர்கள், உவக்கும்படியான பாடல்களையே உருவாக்க வேண்டும். நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள், படிக்கிற விஷயங்கள், எடுத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உயரிய பண்புடையவர்களை உவக்கும்படியாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம இந்த மாதிரி பாராட்டுறவங்களுடைய தரம் என்ன, தகுதி என்ன, நோக்கம் என்னன்னு பார்த்து இந்த புல்லறிவாளர்களுடைய இந்த பாராட்டுக்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட வேண்டும். அப்ப நல்ல கவினா எப்படி இருக்கணும்? சாமி அதுக்கும் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. கவி என்றால் இசைத்தற்கு ஒலிமுகப்பு, கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும். அது சொல்றதுக்கு எப்படி இருக்கணும்? ஒலிமுகப்பு. ஒலிமுகப்புன்னா அந்த ஒரு ரிதம்னு சொல்றாங்கல்ல, தாளம், சந்தம் இருக்கணும். அந்த கவிதையில யாப்பு இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாட்டு. இப்போ எது கையை விட்டாலும் எது கையை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாரியார் சாமி. எதுகை, இந்த 2வது எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா எதுகை. மோனைன்னா முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி. இப்ப இந்த பாடல்ல பாருங்க, கவி கவி 2வதெல்லாம் ஒரே மாதிரி எதுகை. இதெல்லாம் வந்து மோனைன்னு சொல்லுவாங்க. இலக்கணம் பாடம் வேண்டாம் நமக்கு. அப்ப மோனை இல்லா முத்தமிழ் பாட்டு நாணம் இல்லா நங்கை ஒப்பாமே, அறுவகை இலக்கணத்துல தண்டபாணி சாமி சொல்றாங்க. தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். அப்ப ஒரு பாடல், இசை, ஒலி முகப்புன்னா எப்படி இருக்கணும்? ஒரு உதாரணம் பார்க்கலாமா? நேரம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடலாமா? அருணகிரிநாதர் எழுதிய திருவகு உததி இடை கடவு மரகத வருண குலதுரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிகவித கலபக மயிலின் மிசை யுகமிடிவில் இருளகல ஒரு சோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொறுகல உலகம் ஒருவிவரு மனு பவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசமழிய விழிசொழுகி உணர்வு விடி கொழுது வரித்து தமது நாதுவும் உருவெனவும் மறுவெனவும் உளதெனவும் இளதெனவும் உழலுவன பரசமய கலை ஆரவாரமர் உரையவில உணர்வவில உளமவில உயிரவில உளபடியை உணருமவர் அனுபூதியானதுவும் உறவு முறை மனைவி மக வெணுமலையில் எனதிதய உருவுடைய மலினபவ ஜலராசி ஏறவிடும் உறுப்புணையும் அறிமுகமும் உயரமரர் மணிமுடியில் உறைவதுவும் உலைவிலதும் அடியேன் மனோரதமும் த சந்தம்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே இந்த மாதிரி பாடல் எழுதிருவாங்களா? ஆத்த சபை 101, இந்த உயர்ந்த கற்றோர் இந்த சபையில இருக்கிறதுக்கு 100ல ஒருத்தர் தான் இருப்பாங்களா? அதுல கூட 1001ஆம் புலவர், அதுல 1000த்துல ஒருத்தர் தான் புலவரா பாட்டு எழுதுவாங்களாம். நல்லா பேசக்கூடியவங்க, தகுதியா திறமையான பேசக்கூடியவங்க, வார்த்தை 10,000 10,000த்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க. பூத்தமலர் தண்டாமரை திருவே தாத்தா கோடி குலிவர், வள்ளலா இருக்கிறவங்க கோடியில ஒருத்தர் தான் இருப்பாங்களாம். இதே சாமி சொல்றாங்க, உலகினிலே எல்லோரும் பேசுகின்றார். பேசுறவங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தா தான் பேசுறாங்களா? 10ல் ஒருவரே அதை எழுதுவர். அப்பல பேரில் கவி எழுதும் திறமை பெற்றோர் 10,000ல் 1 பேர். அவருள் சில பேரே உலக நக பொது நோக்கோடு ஜீவனுள்ள கதிகள் செய்வார். எப்படி குறைச்சிக்கிட்டே வராங்க பாத்தீங்களா? என்றாலும் இப்படியெல்லாம் இருந்தாலும் நில உலகில் இன்றுள்ள அத்தகைய பாக்கள், இன்னைக்கு எத்தனை ஞான கவிகள் இருக்கு. நீலவான் மீன்கள் ஒக்கும், இந்த வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு பழமையானதும் அவ்வளவு எண்ணிக்கையாகவும் நீலவான் மீன்கள் ஒக்கும் வயதில் எண்ணில்னு சொல்றாங்க. இதே மாதிரி அருட்பேராற்றல் அன்பு குரல்னு சாமிஜியோட கவிகள் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்தாவே போருமே. அந்த அருட்பேராற்றல் அன்பு குரல்ல முதல்ல முகவுரை எழுதியிருப்பாங்க. அறிவு தன் விளக்க தேவையின் இன்றியமையா தன்மை நீண்ட காலத்திற்கு முன்மையே உணர்ந்த முற்காலத்திய பேரறிஞர்கள் மக்கள் வயது, அறிவு வளர்ச்சி, சமுதாயத்தில் ஏற்றுள்ள பொறுப்பு இவற்றிற்கேற்ப வேதாந்தம், சித்தாந்தம், உபநிடதம், புராணங்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த சொல்லு நமக்கு கேட்க முடியுதா? எல்லா மொழிகளிலும் சொல் கருத்துக்களிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சில சொற்கள் வழக்கில்லாமையே போயிடுச்சு ஏற்கனவே. எனவே இக்காலத்திலே எளிதாக மக்கள் பயன்பெறத்தக்க அறிவு பயிற்சியும் அருணரை விளக்கங்களும் இந்த காலத்திற்கு ஏற்ற ஒத்த மொழியில் வர வேண்டும். உதாரணத்துக்கு பாரதியாரு பாஞ்சாலி சபதத்துல முகவரை எழுதியிருப்பாங்க. எப்படி இருக்கணும் பாட்டுன்னா? எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு, இவற்றை உடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோன் நமது தாய்மொழிக்கும் புதிய
உயிர் தருவோனாகின்றான். நிறைய படிச்சவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணுமா? அப்படி இல்ல. ஓரிரண்டு ஆண்டு நூறு பழக்கம் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் கொஞ்ச நாள் தான் அவங்க படிச்சாங்கன்னா கூட அவர்களுக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்துள்ளே நயங்கள் குறைபடாமல் நடத்துதல் வேண்டும். விளக்கமா எழுதுறேன்னு சொல்லி நயத்தை விட்டுறக்கூடாது. அப்ப சொல்றாரு, தான் பெரிய கவிஞன்னு சொல்லல, காரியம் பெரிது, மிக பெரிது, எனது திறமை சிறிது. ஏன் எழுதுற? ஆசையால் இதை எழுதுகின்றேன். எதற்கு? பிறர்க்கு ஆதர்சமாக அல்ல, வழிகாட்டியாக. சாமி சொல்லுவாங்கல்ல, என்னையே நீங்கள் முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள்னு. இப்ப சாமி பாட்டுக்கு உதாரணமா வேணும், விளக்கமா வேணும். உலகம் முழுவதும் மக்கள் அனைவரையும் இணைத்து நோக்கும் தொகுப்புணர்வில் மக்கள் சிந்தனையை உயர்த்த வேண்டும். நாம் எழுதினாலும் பேசினாலும் சொன்னாலும் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும் நோக்கம். அப்ப இந்த பெருமுயற்சியில் தொண்டு செய்ய இயற்கையாக தூண்டப்பட்ட யான் இதுவரையில் கவிகள், கட்டுரைகள், என்னால் முயன்றவற்றை அறிவு தொண்டாற்றி வருகிறேன்னு சாமி எழுதுறாங்க. அப்ப அந்த சிந்தனை எப்படி இருக்கு சாமிக்கு? நம்ம காந்த தத்துவத்துல பார்த்தோமே அதுக்கு முன்னாடியே, தெய்வம், உயிர், வினை, விளைவு, நீதி, இந்த மூன்றை பற்றியே இருக்கிறது. குண்டலினி யோகம் எனும் உயிர் மேல் மனம் வைத்து தவம் ஏற்றும் பயிற்சி எனக்கு அகத்தவத்தில் அறிவாட்சி தரம் உயர்ந்த ஆசானால் கிடைத்தது. முதல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான் வரும், சாமியே சொல்றாங்க. ஆனால் சில இரவுகளிலே தூக்கம் இல்லாத போது இதே நிலை வருவதும் பல நிமிடங்கள் நிற்பதும் உண்டாகும். இறைநிலையை அறிய வேண்டி அடிக்கடி சிந்தனை செய்வேன். சாமி வெளிநாட்டு வங்கிகள்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு இறைநிலை நோக்கி தவம் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம், நம்ம இதெல்லாம் முடியணும்னு நினைக்கிறோம் மகான்கள். அப்பொழுது இறைநிலை, உயிர்நிலை இவற்றை விளக்கும் காட்சிகள் கிடைக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த ஓமை ரொம்ப முக்கியங்க. சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். இத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்று தலைப்பு கொடுத்து விளக்கி இருக்கின்றேன். ஓசையே இல்லாத சொல் விளக்கமும் ஒளி இல்லாத காட்சிகளும் எப்படி என்று அன்பர்கள் சிந்திக்கலாம். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளல் பெருமான் எழுதியுள்ள சில செயல்களிலே இறைவன் பணித்தான், இறைவனோட உடையாடினேன் என்று எழுதியிருக்கிறார். எத்தனையோ பாட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு பார்க்கிறோம். பிரணவத்தின் அடிமுடியின் நடுவினில் நின்றோங்கும் பெருங்கருணை திருவடிகள் பெயர்ந்து வருந்திடவே கரணமுற்று நடந்து அடியேன் இருக்குமிடம் தேடி கதவு திறப்பித்து அருளி கடையேனை அழைத்து, அப்படி எழுதியிருக்காங்களே. அவற்றை படிக்கும் போது இது எவ்வாறு என்று எனக்கு சிந்தனை விழா எழுந்தது. ஆனால் சாமி சொல்றாங்க, எனக்கு இதே அனுபவம் கிடைத்த போதுதான் வள்ளற் பிரானின் அருளுரைகளை ஒத்து பார்த்து உண்மை தெளிவு பெற்றேன். சாமிஜிக்கு வள்ளலார் பண்டைய அறிவிப்பை புரிஞ்சிருக்காங்கல்ல. இப்ப வள்ளலார் எப்படி சொல்றாங்க பாருங்க. இறைவன் பேசினான், என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான், உண்மை உரைக்கின்றேன். இங்கு வந்தடைமின் உலகீர் உரை இதனில் சந்தேகம் உளறி வழியாதீர். என்மையினான் என நினையீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இது கேண்மின் நீவின் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில். அந்த சுத்த சிவ சன்மார்க்க நெறிக்கு பிராக்டிக்கல் தான் மனவளக்கலை. சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே. அந்த வார்த்தை எப்படிங்க? எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். அந்த சாமி அனுபவமா பெற்றிருக்கிறாங்க. சாமிக்கு இது வாழ்க்கை விளக்கம் படிச்சிருப்பீங்க. 42 வயசு இருக்கும் சாமிக்கு. தெருத்திண்ணையில அடிக்கடி படுத்து தூங்குவாங்க. ஒரு நாள் பௌர்ணமி தினம் இரவு 12:30 மணி இருக்கும். நல்ல நிலவு ஒளி, திண்ணையிலே கால்பாகம் இருக்கிறது. கண் விழித்து பாக்குறாங்க. வலப்பக்கத்துல 2 அடி தொலைவில் அருட்ஜோதி ராமலிங்க வள்ளலார் சுத்த வெள்ளையாடையோடு தலையில துணியால் மூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறார். சாமிஜிக்கு ஒரு படபடப்பு. எழுந்து வணக்கம் செய்ய வேண்டும்னு சொல்றோம். அவர் சொல்றார், நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேனப்பா, இதை இப்பொழுதே யாரிடமும் சொல்லாதே என்று கூறிய வார்த்தைகளை தெளிவாக கேட்டேன், உருவமும் பார்த்தேன், அருள் பாலித்த உரையும் கேட்டேன். உடனே காட்சி மறைந்து விட்டது. உடம்பெல்லாம் புல்லரித்தது. மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இதே நிலைய வள்ளலார் எழுதியிருக்காங்கல்ல. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அளித்து என் உள் அகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். தான் அருள் பெற்றாங்க. என்ன பண்றாங்க? நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. அந்த நிலையில சாமி சொல்றாங்க, அன்று முதல் 10 ஆண்டு காலத்திற்கு நான் எழுதிய கவிகள், கட்டுரைகள் அனைத்தும் தத்துவமயம். ராமலிங்க வள்ளலார் அவர் சொந்த உடல் மூலம் முடிக்காமல் விட்டு வைத்த செயல்களை எல்லாம் எனது எளிய உடல் கொண்டு ஆட்கொண்டு முடித்தார் என்றே எண்ணுகிறேன். அப்போ என் கவிகளை, கருத்துக்களை வியந்து போற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை விளக்கி இந்த சிறப்புகள் அனைத்தும் அருள் ஜோதி வள்ளலாருடையதே என்று கூறி மகிழ்வேன். அது
அந்த நிலைதான சாமி அடைஞ்சது. நட்டானை நட்டவனை நயந்து கொண்டே நம் மகன் நீ அஞ்சல் என நவின்று என் சென்னி தொட்டானை எட்டிரண்டும் சொல்லினானை துன்பமெல்லாம் தொலைத்தானை சோர்ந்து தூங்க ஒட்டானை மெய்யறிவே உருவாய் என்னுள் உற்றானை உணர்ந்தார்க்கும் உணர்ந்து கொள்ள எட்டானை என்னளவில் எட்டினானை எம்மானை கண்டு கழித்து இருக்கின்றேனே. சாமிஜி எந்த நிலை அடைஞ்சிருக்காங்க, நமக்கு அதை உணர்த்துறாங்க பாருங்க. இவ்வாறான தத்துவ உண்மைகளையும் வாழ்வில் சிறந்த உரைகள், வழிகாட்டக்கூடிய உரைகளும் ஆழ்ந்த சிந்தனையுள்ளோருக்குடைய நடைமுறை நிகழ்ச்சிகள் அது சாதாரணமா அவங்களுக்கு நடக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது சாதாரண மன ஓட்டம் அப்படின்னு நினைக்கிறோம். இறைநிலையோடு இணைந்து நிற்கும் அளவுக்கு அந்த ஒன்னஸ் வித்னு சொல்றாங்கல்ல, அந்த டிகிரி ஆஃப் ஒன்னஸ் எவ்வளவு இணைந்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு இறைநிலையில் அடங்கியுள்ள மறைபொருட்கள் ஒவ்வொன்றாக உள்ளுணர்வாக கிடைக்கும். இதை இறைவனே கூடுகின்றான் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வது அறிவை அறிந்த பேரறிஞர்களுடைய அருளுரை. அவர்களே சொன்னாங்க. இது சாமி வள்ளலார் சொல்றாங்கல்ல, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நான் சொல்லல. நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெளிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாமே. ஏன் உரைத்தேன், இதெல்லாம் போட்டு புக்கு வாங்கி அவார்டு வாங்கறதுக்கா? ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர் தான் அறைதல் குறித்தே. இதுதான் சாமிஜியுடைய நோக்கம். இந்த துறையில் யான் தவத்தாலும் அறநெறி பின்பற்றிய வாழ்க்கை முறையாலும் பெற்ற அனுபவங்களை அருட்துறையில் நாட்டமுடைய அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்கு இயல்பாகிவிட்டதுன்னு சாமி சொல்றாங்க. எப்படி? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே, இல்லையா? அப்ப அந்த நிலை அடைஞ்சவங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்றாங்க. அப்படித்தான் 1992 மே மாசம் 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சாண்டா மோனிகால அவங்க ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்காங்க. இறைநிலை விளக்கம், பேரியக்க மண்டலம், இந்த இயக்க ஒழுங்கு, மனித உடல், அறிவு இயக்கங்கள் பற்றிய விளக்கங்களோடு சில கவிகள் உள்ளத்திலிருந்து எழுந்தன. இங்க இருக்கு, உள்ளத்திலிருந்து எழுந்தன. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை. முதல்ல பார்த்தோம்ல, அவற்றை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து விளக்கினேன். அனைவரும் மகிழ்ச்சி பெற்றார்கள். அனைத்து கவிகளையும் சாமிஜி பாடுறாங்க. அங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுறாங்க. அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதே கவிகளையும் விளக்கங்களையும் நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாயிற்று. ஏன்னா அவங்க யாருக்காக பாடி வச்சாங்க? சாமி சொல்லுவாங்களே, மலர் மலர்ந்து விட்டால் வாசனையை தேக்கி வைப்பதே இல்லை, மலரின் வாசனை மற்றவர்களுக்காக. அப்ப இந்த கவிகள் எல்லாம் பொது சொத்து, மனித இனம் முழுமைக்கும் ஒரே குடும்பம். மாநிலத்தில், நம் மாநிலம்னா இந்த ஸ்டேட் மட்டுமல்ல, மாநிலத்தில் எவர் எந்த செயல் செய்தாரும் அனைவருக்கும் அதன் விளைவு சொந்தமாகும். அவ்வகையில் அறிவுள்ளோர் எழுதி வைத்த புனிதமுள்ள கவிகள் எல்லாம் எல்லா மொழியிலும் எல்லாமே விலையில்லா நற்போதனை கூடங்களை போல ஒன்னொன்னு ஒரு யூனிவர்சிட்டி தான் நமக்கு நலம் விளைவிக்கும். தனி ஒருவன் திறம் பெருக்க தரம் உயர்த்த. இப்ப நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் பேசுறமே, நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பேசுறமே. தனி ஒருவன் திறம் பெருக்க தரம் உயர்த்த எத்தனையோ சாதனம் இருக்கு. தக்க சாதனங்களிலே ஆன்றோர் அருளிய அருட்கவியும் ஒன்று. சாமியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இது என்ன பண்ணணும்? ஊன்றி படித்து, சிந்தித்து, உணர்ந்து, தெளிவு பெற்று அறிவாட்சி தரத்தை உயர்த்து கொள்ள அனைவரையும் வாழ்த்துகிறேன்னு அருட்பேராற்றின் அன்புக்குறை முகவரி. நாம முதல்ல எடுத்த உடனே உள்ள பாட்டுக்கு போயிடுறோம். அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா அவர் எழுதிட்டாரு, அதான் ஒரு முறை எழுதிட்டாரு, அவரே எழுதியிருக்காரு பாருங்க. உன் அருளே என் உளத்தில் கருத்தாய் மாறி உருண்டு உருண்டு வார்த்தைகளாய் கவிகளாகி சின்மயமாய் என் அறிவை மாற்றிக்கொண்டு சிறப்புடைய நீலோடை போல ஓடி எங்க போகுது? அன்பர்கள் உள்ளத்தை நிரப்பும் போது அடைந்த பேரின்பத்திற்கு எல்லை இல்லை. மின்னி வந்த அந்த கவிகளையே நான் மீண்டும் நினைந்தே திரும்ப திரும்ப ரீகால் பண்றாங்க. இறைவா நிறைவாய் உள்ளேன். நமக்கு நிறைவு வேணும்னா என்ன பண்ணணும்? அவங்களே சொல்லியிருக்காங்க. மின்னி வந்த அந்த கவிகளை நான் மீண்டும் நினைத்தே இறைவா நிறைவாய் உள்ளேன். இப்போ அந்த கவிகள் எல்லாம் மனுஷனுக்கு மட்டுமா பண்ணுது? ஆளுடைய அருள் அடிகள் அருள் மாலைன்னு வள்ளலார் எழுதியிருப்பாங்க மாணிக்க வாசகரை பத்தி.
வாட்டமிலா மாணிக்க வாசகா, திருவாசகம். நின் வாசகத்தை கேட்ட பொழுது மனுஷங்க மட்டும் இல்ல, அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும், இந்த பறவை விலங்கினங்கள், வேட்டமரும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. மனுஷனாகிய நம்ம திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துன்னு சொல்றாங்களே, எப்படி எழுதியிருக்காங்க? சரி, நாமெல்லாம் கூட தான் டெய்லி படிக்கிறோம், எவ்வளவு தவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றோம், எவ்வளவு படிக்கிறோம். நமக்கு இப்படி எல்லாம் வருதான்னா நம்ம படிக்கிறோம். என்ன பண்ணணும்? வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால். அந்த நான் என்ற ஆன்மபோதம் கலந்து படிக்கணும். அந்த நான் கலந்து பாடணும். எப்படி இருக்கும் அப்போ? நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. அப்போ சாமிஜி எப்படி படிச்சாங்க அந்த பாட்டை, பார்த்தசாரதி மாலைய? அப்படி நாம ஊன் கலந்து உயிர் கலந்து படித்தால் இது வேதம். இதுல சாத்திரம் இருக்கு, தோத்திரம் இருக்கு, சரித்திரம் இருக்கு. சாமிஜி பாட்டை எப்படி வேண்டுமானாலும் நம்ம படித்து பிரித்து பகுத்து பார்த்து இன்புறலாம். நாம் என்ன பண்ணலாம்? இந்த பாட்டெல்லாம் உடனே படிச்சுட்டு மட்டும் போயிடலாமா? தவம், அறம், உடற்பயிற்சி, இயற்கை உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம் எல்லாம் நவ உலகீர் மாடர்ன்ல இருக்கோமே, பேசுவதற்கு மட்டும் அல்ல, நாம் நலமாய் வாழ்ந்திடவே தேவை தேவை. ஏன்? பவவினைகள் எண்ணற்றதாக்கி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பிறவியை தரக்கூடிய பவவினைகள் எண்ணற்றதாற்றி வாழ்ந்த பதிவுகளால் உடல் நோய்கள், மனக்குழப்பம், அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவர்க்கும் தேவை. இதெல்லாம் இந்த தவம், அறம், உடற்பயிற்சி, இயற்கை உண்மை, தத்துவங்கள், உலக சமாதானம் எல்லாம் இந்த சாமி நமக்கு கொடுத்திருக்கிற சொத்து. எதுக்கு? அவரவர்கள் செயல் மூலம் திருத்தம் பெற்று அறிவு விழிப்பில் வாழ எவர்க்கும் தேவை. படிக்க மட்டுமல்ல, நாம் பண்பட. சரிங்களா? அனைத்து மக்களும் இந்த அருள்ஞான கவிகளை கற்று பூசித்து நேசித்து சுவாசித்து அறியாமையை அகற்றி அறிவு விளக்கம் பெற்று அதனால் உள்ளம் திருந்தி இறையன்பு தலைப்பட்டு திருவருளுக்கு உரியவராக விளங்கி என்றும் குன்றாத இன்பத்தை எய்து உய்வு பெறுவார்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கிறார்கள். உமையாலம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, இப்போ எவ்வளவு தூரம் ஒன்னஸோட ஒன்றி இருக்கோமோ அவ்வளவு தூரம் அந்த ஒன்னஸ் நமக்கு உண்மைய ஞானத்தை தெரிவிக்கும் அப்படிங்களா ஐயா? ஆமா, அதுவானால் அதுவே சொல்லும் தானம்மா. நம்ம எது கூட சேர்ந்து இருக்கிறோமோ அந்த குணம் நமக்கு வரும்ல. எதை நினைக்கிறோமோ அது வருது தானே. இப்ப சாமிஜி எழுதின பாடல்கள்லாம் எப்படி எழுதியிருக்காங்கம்மா? இப்ப அந்த அதான் சாமிஜி வார்த்தையிலேயே சொன்னோம், அதே சிந்தனையில் இருந்தேன், அதை தெளிவு பெற வேண்டும் என்ற தேடல் இருந்தது இல்லைங்களாம்மா. அந்த அதுவான அதுவே சொல்லும்னா நம்ம இறைநிலை உணர்வு தான் உள்ளுணர்வுன்னு சொல்றோம்லம்மா, இன்ட்யூஷன். இப்ப நம்ம இந்த பாட்டு சொல்றோம்னு சொல்லி நம்ம கேட்கறவங்களுக்கு வார்த்தையா போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கோமா. ஆனா இது சொல்லும் போது அப்ப ஒண்ணு வருது இல்ல, ஒரு விளக்கம். புரியுதுயா, புரியுது. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்னா உயர்நிலையோட ஒன்னஸ் வித் ஹையர் சோல்னு சொல்றாங்க இல்லைங்களா. மேல்நிலையான அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியே வராது. எல்லாத்துலயும் குறைய பார்க்காம நம்ம அதை என்ன சொல்றது, துரியாதீதம்னு சொல்றாங்க இல்லம்மா. எவ்வளவுக்கு எவ்வளவு இறைநிலையோடு ஒன்றி நிற்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இறைநிலையின் தன்மைகள் வெளியில வருது இல்லைங்களா. அதுதான் அத கொஞ்சம் வேற வார்த்தையில சொன்னோம், டிகிரி ஆஃப் ஒன்னஸ், எந்த அளவுக்கு ஒன்றி இருக்கிறோம். இப்ப ஈருடல் ஓர் உயிர்னு சொல்றாங்க கணவன் மனைவிய. எந்த அளவுக்கு ஒன்றி இருக்காங்களோ அந்த அளவுக்கு தானே வாழ்க்கை இனிமையா இருக்கும். அப்படி இறைநிலையோட ஒன்றி இருப்பதுதான் நாயகி நாயக பாவம்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இறைநிலையோட ஒன்றி இருக்கிறோன்றதாமா. சரிங்களா? சிறப்புங்க, சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க்கை. அம்மா நன்றி.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு பாட்டை கவனிச்சதை விட உங்க குரலை கவனிச்சே பாட்டுக்குள்ள போக முடியலையா? அம்மா என்னமா கேட்டிக்கா இருக்கு. நிஜமா ஐயா, குரல் அது அப்படி இருந்ததுயா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். இன்னும் 2-3 தடவை கேட்டா கூட அது எப்படின்னு புரியல. ஆனா இது இந்த டாபிக் அப்படி கொடுத்த உடனே சரி இதுல சொல்லலாம்னா அது ஒன்னு ஒரு டைப் பண்ணா இன்னொரு பாட்டு போய்கிட்டே இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பேசுற மாதிரி வந்துருச்சு. அது சரி அதை ஷார்ட் பண்ணி இல்ல, இன்னைக்கு நான் உணர்ந்தது, நானும் கிருபானந்த வாரியார் அந்த சிவனையும் மாணிக்க வாசகரையும் நினைப்பாரு பாருங்க, அது மாதிரி நம்ம மகர்ஷியையும் வள்ளலாரையும் கொண்டு போன ஒண்ணுதாமா அது மகர்ஷியையும் வள்ளலாரையும் கொண்டு போனீங்க. அடிக்கடி சிவனையும் மாணிக்க வாசகரையும் ஐயா பெரியார் நினைச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ரொம்ப சிறப்பு. நன்றி ஐயா. ஆனா ஐயா தெய்வம் ஒண்ணுதான்மா, பேர் என்ன பேர்னா வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயா ஒண்ணே ஒண்ணு, கவிகள் பொது சொத்து அப்படின்னு சொன்னீங்க. அது நம்ம யாரு வேணாலும் படிக்கலாம், அதுதானே பொது சொத்து ஒழிய எழுது. ஐயா கவிகள் பொது சொத்து அப்படின்னு சொன்னீங்க. சரிம்மா. இப்ப அதன் எந்த கவினாலும் நீங்கள் படிக்கலாம், நான் படிக்கலாம். ஆனா அத பொதுவா எல்லாருக்கும் கொண்டாட முடியாது இல்லையா? அது பொதுவா நம்ம உருவாக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு தனித்திறமை இல்லையா? அதான் சாமி சொல்லிட்டாங்களேம்மா, பாடல் எழுதுறவங்க 10,000த்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்படின்னு. இன்னொன்னு, நீங்க ட்ரை பண்ணி எழுதுறதுன்னு ஒண்ணு இல்லைங்களாமா, அதுவா வரது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் கேக்குறேன், எல்லாருக்கும் அது அதுவா வரதுங்கிறது அந்த ஞானம். நீங்க வாரியசாமி சொன்னீங்க இல்லைங்களா, எதுக்கு புதுசா எழுதுறேன்னு கேட்பாரு. புது கோயில் வேணாம், இருக்கிற கோயிலை கும்பிடுறதுக்கே ஆள் இல்ல. புதுசா பாட்டு புஸ்தகம் எழுதுற புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு அது வேடிக்கையா சொல்லுவாரு. புது கோயில் இருக்கிற கோயிலே போதும், புதுசா நூல் வேணாம், இருக்கிற நூலே போதும், புதுசா பொண்டாட்டி வேணாம், இருக்கிறதே போதும், புதுசா பிள்ளைங்க வேணாம், இருக்கிறதே போதும். அவர் நகைச்சுவையா சொல்லுவார் இல்லைங்களா. அம்மா பெரியவங்க சொத்தை கொடுத்திருக்கிற சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நேரம் பத்துமாமா. எழுதலான்றது அது சாமி சொன்னார்லமா, தானா வருது சில பேருக்கு. அதுதான்மா, நம்ம ஏன் எழுதுறோம்னு நினைக்கிறோம், முதல்ல அனுபவிப்போம். பாத்திரம் ரம்பிடுச்சுன்னா தானா வருது இல்ல தண்ணி. அனுபவிக்கவே நமக்கு தெரியல சொல்லுங்கம்மா. அது அம்மா தெரியல அம்மா, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு சரிங்களா. அது கால நேரம் வரும்போது உள்ள தூண்டி விடுது. ஒரு பாட்டு இப்ப சாமிஜிக்கு ஒரு பாட்டு அவ்வளவு தூண்டி விட்டது இல்லைங்களா, முதல்ல அவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்தது. இப்ப நாம நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை தூண்டணும்ன்ற நோக்கத்தோட எந்த பாட்டை சொல்லி கொடுக்கிறோம்? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, ரெயின் ரெயின் கோ அவே. அப்புறம் மழை எப்படி வரும்? கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா நான் குழந்தைகளை எல்லாம் குறை சொல்லக்கூடாதுமா, பெற்றவர்கள் நாம். அது இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கே காரணம் அதுதான்மா. நம்ம இந்த கவிகளை பற்றி எல்லாம் வார்த்தைன்னா என்ன, பாட்டுன்னா என்ன, அது மதிப்பை நாம தெரிஞ்சிருக்கிறோமா, அதோட ஆற்றலை நாம உணர்ந்திருக்கிறோமா? இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் எந்த வார்த்தைகள் கேட்கப்படுது, நாம் எதை ரசிச்சு கேட்கிறோம், நமக்கு அந்த காந்த பரிமாற்றம் அது தெரியணும் இல்லம்மா. சூழ்நிலையில நம்ம காந்த உடல் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சா, இப்ப நம்ம சொன்ன பாடல்கள் எல்லாருக்கும் அர்த்தம் புரியணும்னு ஒண்ணு இல்லம்மா. ஆனா அந்த அதுல அர்த்தம் புரியுற மாதிரி பாடல் தான், இன்னும் 2 தடவை கேட்கணும். ஒரே சாமிஜி பாட்டுக்கு அவரே எழுதியிருப்பாரு, விளக்கமே தேவையில்லை. அது அந்த மாதிரி கவிகள்மா. ஆமா, நம்ம படிக்கணும்மா. வேற நமக்கு என்னம்மா வேலை? சொத்து கொடுத்துருக்காங்க சாமி, அனுபவிக்கணும்ல. அத இத படித்தால் எல்லாமே வருமா, எல்லாமே அதுல இருக்கு. அந்த தவம் அதுல இருக்கு, பயிற்சி அதுல இருக்கு, சிந்தனை தானுங்களே. தவம் பண்ணா மன அலைச்சல் குறையுது. அப்புறம் நாம சிந்திக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை தானே போடணும். ஐயா என்ன ஒண்ணே ஒண்ணு, கொஞ்சம் நேரம் நல்ல கேளுங்க. ஊன்கலந்து உயிர்களந்து ஓசை இல்லா சொல்விளக்கம், ஒளியில்லா காட்சியும் காட்சியும் எவ்வாறு அப்படின்னா என்ன? அதாம சாமி ஒழுங்கா எழுத முடியல. இல்ல நீங்க நம்ம அருட்பெராற்றல் அன்பு குரல் முகவுரை படிச்சு பாருங்க, சாமிஜி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஓசை இல்லாத வார்த்தைகள், ஒலி இல்லாத காட்சிகள். நம்ம ஒளினாவே இந்த காட்சினாவே ஒளி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அதுதான் சொன்னேன். அது எப்படி அப்படித்தான், அதுதான் சாமி சொல்லியிருக்காங்க. அது எனக்கே புரியல, அது எப்படி ஒத்துக்க முடியல. ஆனால் நான் அந்த அனுபவத்தை பெற்ற பின்பு அது அப்படித்தான் இருக்கும். இறைவன் உள்ளுணர்வாக உணர்த்துகிறான். யாரோ கேள்வி கேட்கிறாங்க சாமிஜி கிட்ட, நீங்க அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டு? ஆமாம் கேட்டு இருக்கிறேன்.
நானும் தான் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நீங்க சொன்ன பிறகுதான் ஆமா, பாக்குறேன். என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு? ஒரு முறை விஷன் கோர்ஸ்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தேன். அது அன்பர்கள் வந்து இப்படி கேக்குறாங்க, புக் வச்சுக்கிட்டு, ஐயா இந்த புக்லயே நீங்க எடுத்த கேள்வி இல்லைன்னு. புக்கை திருப்பி பாருங்கம்மா, அட்டையில இருக்கு பாருங்க பாட்டு. அட்டையிலிருந்து அட்டை ஒரு முறையும் எழுத்துக்கு எழுத்து. அப்ப படிச்சா ஒண்ணு புரியுமா, இப்ப போய் படிச்சு பாருங்க ஒண்ணு புரியும். இதெல்லாம் வேத நெறிமா. இது நமக்கு ஏதோ கிஃப்ட் கிடைச்சிருக்குமா, நமக்கு புரியுற பாஷையில கிடைச்சிருக்கு. படிக்க 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 அது அந்த இனிமையை வந்து நம்ம எப்படி சொல்றதுமா? அது இலக்கிய இன்பம், இன்பம்னா அதாமா இன்பம், அழியாத இன்பம், ஈடில்லாத இன்பம். அது அது 8 கோடி ஜனங்கள்ல 100க்கு ஒருத்தர் கத்துக்கிட்டா கூட நாடு எங்கேயோ போயிருமே. நம்ம குறைக்கவே வேணாம். சாமி என்ன சொல்றாரு? மக்கள் அனைவரும். நம்ம யார் அதை 100க்கு ஒருத்தருக்கு வர்றதுக்கு? நாம் கற்றுக்கொள்வோம், நமக்கு சான்ஸ் இருக்கு, நாம கத்துப்போம். அந்த காலத்திலேயே பாட்டு கீழ்த்தரமான கவிகளை தான் விரும்புறாங்கன்னு அவையாரே சொல்லியிருக்காங்கல்லம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு நாம நம்ம ரசனையே உயர்த்திப்போம், நம்ம உயிர் மேம்படுவதற்கு பாடுபடுவோம். அந்த அலை வந்து பரவட்டும், அவ்வளவுதாம்மா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா எனக்கு தான் மறுபடியும் வாழ்க வளமுடன் அம்மா. அட்மிட் ஆயிடுச்சுமா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கவிதை எல்லாம் விடுறவங்கள அத ஃபர்ஸ்ட் இதை நிறுத்தி இன்னைக்கு நம்ம கவிதை தான் படிக்கணுங்கிற எண்ணமே வந்துருச்சியா? அம்மா அதைத்தான் இல்ல, மகான்கள் கருத்துக்களை படிங்க. ஆமா, நிறைய இன்னைக்கு வந்து கவிதை சொன்ன மாதிரி இருந்தது. அந்த கவிதை எல்லாம் தொகுத்து வச்சு அதை படிக்கிறதுக்கு. சரிம்மா. நாம அதை கொஞ்சம் மேக்சிமம் அதை குறைச்சிடலாம் தான் பார்த்தேன். ஆனா அது வரல. அது டைப் பண்ணா வந்துகிட்டே இருக்காது. இதுலயே நான் சொன்னேங்களே, இதுல 10ல் 1 பங்கு தான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அது இன்னும் டேட்டா எடுத்து வச்சது அவ்வளவு இருக்கு. அது போட ஒரு பாட்டுல இருந்து இன்னொரு பாட்டு போயிட்டே இருக்கு. சரி, மக்கள் கவிதை படிக்க ஒரு இது மட்டும் சொல்லுங்க, அனுபவம் மட்டும் சொல்லுங்க. எளிமையா கவிதை வந்து படிச்சுக்கிறதுக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல மொபைல் எப்படிமா யூஸ் பண்ண தெரியுமாமா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டோம். முதல்ல அடுப்பு பத்த வைக்க தெரியுமா? சமைக்க தெரியுமா? ஆமா, இப்ப எளிமையா இருக்கே. இப்போ ஹார்மோனியம் வாசிக்கும் போது முதல்லமா எது சா பான்னு தெரியாது தானே? ஆமா, அதுல மேல பேர்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இது சா இது பா அப்படிதான் வாசிச்சோம். இப்ப எங்கேயோ பாத்துட்டே வாசிக்கிறோமே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். படிக்க 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 வரும். நான் பழகணும். இது எளிமை கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. உங்க பேரை நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்களா? ஆமா, சாமிஜி பாட்ட ஒரு நாளைக்கு 6 பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நூல் பார்த்து படிக்கிறது. வெக்கம்லாம் படாதீங்க. நான் சங்கீதம் கத்துக்கிற காலத்துல எங்க ஆசிரியர்கிட்ட போய் மியூசிக் கத்துக்க என்ன வேணும் அப்படின்னு, வெக்கப்படக்கூடாது அப்படின்னாரு. கமக்கம்னா என்னன்னு கேட்டேன். ஆடு எப்படி கத்தோன்னாரு. மாடு எப்படி கத்தோம், ஆடு எப்படி கத்தோம், அதான் கமக்கம் போங்கன்னாரு. ஆமா, பயிற்சி பயிற்சி பயிற்சி, முயற்சி பயிற்சி, ஆர்வமும் அக்கறையும் இருந்தால் எல்லாமே வருமா. வருமா. நல்லா செய்யுங்க, பயிற்சி பண்ணுங்க. இது நமக்கு வந்து படிக்கிறது மத்தவங்க பெருமைக்கு அல்லமா. இது நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது. இது கடமை. சரியா, நீங்க படிச்சுட்டே இருங்க. அது நாடி நரம்பு நமக்கு. இது மந்திரங்கள்மா. இப்ப இத்தனை முறை இந்த ஸ்லோகம் சொன்னா இது வருதுன்னு படிக்கிறோம் தானே. நம்ம இப்ப ஒரு சமைக்கிறீங்க, ஹீட் பண்ணா அதுல இருந்து வர வாசனைகள் வருது தானே. எப்படி வருது? அணுக்கள் அதுல இருந்து கொஞ்சம் கேப் வருது, உள்ளகிற காந்தம் வாசனையா வருது இல்லைங்களா? இது ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடையே ஆற்றல் இருக்கு. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையே ஆற்றல் இருக்கு. ஒரு எழுத்துக்கும் இடையே ஆற்றல் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, அது எப்படின்னு சொல்றது. அப்படித்தான். நல்லா இருக்குமா. ஆனா ஊன்றி உணர்ந்து படிங்க, ரசிச்சு படிங்க. வினோதிலியம்மா, நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, கல்ல செதுக்குனா சிற்பி, வார்த்தைகள் சேர்ந்தா புலமை, அப்படித்தானே சொன்னீங்க? அப்படி அம்மா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரிம்மா. கல்லுல வந்து என்ன செலகுதுன்னு தெரியுமாமா? நமக்கு பார்த்தா தெரியலையே. அவங்க சிற்பி பாக்குறாங்க, அவங்களுக்கு மாரியம்மாவா தெரியுது, மேரியம்மாவா தெரியுது. அந்த அதுக்கு தேவையில்லாதெல்லாம் எடுத்தா அந்த சிலை இருக்கு இல்லைங்களா, அவங்க திறமைய அத சிற்ப உருவமா கொடுக்குறாங்க. நம்ம அது தெய்வமா வணங்குறோம் தானே.
அப்படி அவர்கள் திறமையை, கல்லு சிற்கிற சிற்பி தன் திறமையால் கல்லை சிலையாக்குவது போல வார்த்தை, இறைவனை உணர்ந்த ஞான கவிகள், புலவர்கள் வார்த்தையால் கவிகளாக்குகிறார்கள். ஆமா, ஒண்ணுத்துக்கு உதவாத காக்கா எச்சமிட்ட அந்த கற்கள் எல்லாம் இன்னைக்கு கோயில்ல தெய்வங்களா வணங்கப்படலையா? வாழ்கன்ற வார்த்தை எவ்வளவு காலமா இருக்கு. ஆனா வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்னு மகான் சொன்னாரு. இன்னைக்கு மந்திர சொல் ஆகலையா? நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழி தாமே மந்திரம் என்ப. அவங்களாம் நிறைமொழி, இறைநிலை உணர்ந்து அந்த நிறைமொழியில அவங்க சொல்றதெல்லாம் மந்திரம். அப்படி அவங்க சொல்லி வச்சதுதாம்மா பாடல்கள். அதான் பன்னீர் திருமுறைகள், அதான் 4000 திவ்ய பிரபந்தம். எல்லா மொழிகளிலும் இருக்கிற அந்த ஞான இலக்கியங்கள் தான் நாம் உய்வு பெறுவதற்காக. சரிங்களா? ஐயா, இன்னொன்னு சொன்னீங்க, தலையில பேன் பிடிச்ச மாதிரி, அதுக்கு என்னங்க ஓமை? ஆமா, அப்படி இல்லம்மா. இப்போ கிருபாநிதி அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, நான் எல்லாராலையும் எழுத முடியுமா அப்படின்னுட்டு. சில பேரால ஒரு வேலையை செய்யாமே இருக்க முடியாது. நான் நல்ல விஷயமும் சரி, ஒருத்தருக்கு ஒரு குழந்தைய பார்த்தா கிள்ளிடுவாங்க, லூஸ் கமெண்ட் டகால் அடிச்சிடுறாங்க. ஏன் அது தெரியலங்க, பழகிடுச்சுன்றாங்கல்ல. அப்படி தலையில பேன் வந்துச்சுமா, யாரையாவது கூப்பிட்டு அப்படி சொரிய சொல்லுவோமா? இல்ல நம்மளே எவ்வளவு பெரிய அவையில உட்கார்ந்து இருப்போம், நம்மளே அறியாம போறோம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மகான்களுக்கு, இவர்களுக்கு, இந்த மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் உள்ளத்துல உதித்த உடனே அந்த பேன் பிடித்த தலை நமைக்கும் தன்மை போல தானா பேச்சா எழுத்தா கவிகளாக மாறும்னு சாமி எழுதியிருக்காங்க. இப்ப அம்மா கேட்டாங்கல்ல, நமக்கு பாட்டு எப்படி எழுத வருமானு. நம்ம முயற்சியில பண்றோம், அவங்களுக்கு இயற்கையாவே உள்ளுணர்வா இயற்கை. அதான் சொன்னார்லம்மா, எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். உள்ள இருந்து. இப்ப நீங்க திருஞான சம்பந்தர் 3 வயசுல பாடினார் தானே? ஆமா. 3 வயசு குழந்தை பாட்டு பாடுமா அந்த மாதிரி? பாடாது. இங்க சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வாரியார் சாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஒருத்தர் அந்த காலத்துல. அப்போ சாமி வந்து வெளியூர்ல தங்கி இருந்தாங்க. அப்ப பக்கத்துல அவர் தங்கி இருந்த இடத்துல பக்கத்துல சினிமா தியேட்டர்ல அந்த காலத்துல சம்பூர்ண ராமாயணன் ஒரு சினிமா ஓடிச்சு, பழைய காலத்து படம். அதுல டி.கே. பகவதி அவர் தான் வந்து ராவணனா நடிச்சிருப்பாரு. யார் பாட்டு பாடுறதுன்னு கேட்டாங்க. சினிமா பாட்டு கேக்குது இல்லைங்களா? அப்ப சொன்னாங்க பகவதி பாடுறாருன்னாங்க. பகவதி குரல் எனக்கு தெரியுமே, இது பகவதி குரல் கிடையாது அப்படின்னு. இல்ல, சிதம்பரம் ஜெயராமன் பாடுறாரு. அது எப்படி பகவதின்னு சொன்னீங்க? அவர் பாடுறாரு, இவர் வாய் அசைக்கிறாரு. பின்னணி பாடகர்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படி வாய் அசைக்கிறாங்க மகான்கள். உள்ளிருந்து இறைவன் எழுத்தாக, கவியாக, வார்த்தைகளாக செய்கிறார்கள். அவர்கள் அந்த நிலையை அடைந்தாங்க. நான் பண்ணலப்பா, அவங்க பண்றாங்கன்னு உணர்ந்தாங்க. அதனாலதான் ஞானிகள். நாம அஞ்ஞானிகள். எல்லாமே நாம பண்றதா நினைச்சுக்கிறோம், இல்ல நாம பண்ணாத இருக்கிறதா நினைச்சுக்கிறோம். ரெண்டுமே நம்மளால நினைக்கிறோம். அதான் அஞ்ஞானிகள், அவங்க மெய்ஞானிகள்மா. நன்றிகள் ஐயா. சரிம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. இந்திராணி அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கேன் ஐயா. சந்தோஷமா, சந்தோஷமா. கலந்து உயிருக்கு உயிர் ஊட்டிய ஒரு உரையா இருந்ததுங்க ஐயா. இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போல உங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. அருட்கவிகளை மறுபடியும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. படிச்சாலும் கூட பிறர் சொல்லி கேட்கும் போது அது நயத்தோட உங்களை போன்ற சொல்றவங்களோட கவியை கேட்கும்போது நம்மை அறியாமல் ஒரு உத்வேகம், இப்பவே போய் அதை பார்க்கணும் போல ஒரு நோக்கம். அதாம்மா, எல்லோரும் திரும்ப திரும்ப நம்ம அன்றாட நம்ம வேர்கள், நமக்கு கொடுத்த சொத்துக்கள், அதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும். அருட்பாக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப 2 பேர் எல்லாரோட இதையும் இணைத்து, சாமிஜியோட இதையும் இணைத்து நீங்க சொன்னது ஐயா. அது எப்படி சொல்றது, தேன் வந்து இன்னும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு காதுல. அத பொருள் புரியுதோ இல்லையோ, ஆனா அந்த நயம் வந்து ரொம்ப மனசுல பதிஞ்சது. ரொம்ப சிறப்பு ஐயா. உங்களுக்கே பொருத்தமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு, சிறப்பான உரைங்க ஐயா. நன்றி ஐயா. ஆமா, வாழ்க. இதுல நம்ம எழுத்து, நம்ம வார்த்தை ஏதாவது இருக்கா? இல்ல, எல்லாம் மகான்கள் சொன்னது. நம்ம திருப்பி சொல்றோமா?
அது அது அதுதான் அது அது நீங்க யோசனை பண்ணுங்க. நமக்கு அதுக்கு ஆயுசு பத்தாது. அதுதான் ஐயா, அந்த திருப்பி நீங்க சொல்லும் போதே நீங்க உணர்ந்து அத சொல்றது நமக்கு அது ரொம்ப ஒரு இத கொடுக்குது, ஆமா. மனசுக்கு ஒரு இன்பத்தை அந்த கொடுக்குது. சாமிஜி சொல்றாங்கல்லம்மா, தீட்சை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணுமா. விளங்கும் போது விளங்கட்டும் அதுக்கு. ஆமா, இப்ப நம்ம அந்த போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேனோல் எம்பாவை வையத்து வாழ்வீர்கள் பாடுறல். அது அந்த காலத்துல படிக்கும் போது என்னமா தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஊர் சுத்தி பாடிட்டு வர சொல்லுவாங்க திருப்பாவை திருவம்பாவை. ஆமா ஆமா ஆமா, நம்ம பஜனை. பாட்டுக்கு படிக்கிறோம். சாமி அப்படித்தானே படிச்சாரு பஜனை பாடல்கள். பாலகிருஷ்ண நாயகர் என்ன சொல்றாரு? ஏன்டா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, நீ வா, ஒரு நாளைக்கு காலனா காசு கொடுக்குறேன். காசு கொடுத்து பஜனை பாடல்களை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களாமா. ஆமா, அப்ப அந்த வயசுல விதை போடப்பட்டது, தூண்டப்பட்டது. பின்னாடி தெரிஞ்சு கொண்டாரு, ஓ அங்கிங்கனாதபடி இதானா அது அர்த்தம்னுட்டு. உள்ள போட்டு வச்சா தானமா வரும். ஆமாங்க. நம்ம உள்ள போட்டு வைக்கிறதே வேற 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 விஷத்தை போட்டு வச்சா விஷம் தானமா முளைக்கும். இதுதான் வேதனையா இருக்கு நமக்கு. நம்ம திரும்ப பேச வேண்டியது என்ன, அதுவும் இறைவன் திருவருள், நம்ம ஒண்ணும் தப்பா சொல்றதுக்கு இல்ல. அந்த பதிவை அவங்க போட்டா இந்த பதிவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப கவிதை பாடல்கள்னா நாம திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கிறோம். இப்ப ஆமா, இந்த பேசுறோன்ற பேர்ல நம்ம செல்கள்ல திரும்ப திரும்ப அது ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா, இன்னொரு தடவை repeat சொல்றோம் ஆகுது, இல்லைங்களா. பதிவாகுது, அதுதான் பதிவாகுது. இப்ப உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை. வரலன்னா நம்ம ஏன் உட்காந்து இதை மறுபடியும் டைப் பண்ண போறோம்? இது அப்படியே சொல்றதுக்கு போல டைப் பண்ணும்போது முதல் பாட்டு டைப் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு லிங்க் போகும். அது அந்த அனுபவத்தை வந்து சொல்ல முடியாது. அது அவ்வளவு அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா ஒரே வாழ்க்கை. ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துல சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, அந்த சீரிழமைக்கு முன்னாடி உள்ள வரி என்னங்க ஐயா? சிதையா ஒண்ணு தெரியுது. ஆமா இல்லம்மா, அதாவது அது எப்படின்னா மறைக்கப்பட்டது இல்லம்மா, உலக வழக்கழிந்து உலக வழக்கு ஒளிந்து சிதையா உன். அதாவது இந்த பாட்டு எப்படி வரும்னா, அந்த இறைநிலைக்கு உலக வழக்கு ஒழிந்துமா இல்லம்மா, உலக வழக்கு இப்போ அது அந்த பாட்டு எப்படி வரும்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம வரோம் இல்லைங்களா, முதல்ல நீராறும் கடல் உடுத்த வந்து பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும். இறைவன் என்ன பண்றாரு? ஆக்கல் காத்தல் படைத்தல் எல்லாம் முடிச்சிருச்சு. எல்லாம் சுத்த வெளியில இருந்து தான் வந்திருக்கு. அப்ப சுத்த வெளி குறைஞ்சு போச்சா கூடிடுச்சா? இல்ல. ஓர் எல்லையற்ற பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் அப்படியே இருக்குது. அது போல அந்த தமிழ் தாய் வாழ்த்து இல்லைங்களா. அப்ப தமிழ்ல இருந்து எத்தனை மொழிகள் வந்துச்சு? ஆமா, கவின் மலையாளமும் கன்னடமும் கலித்துளும் எல்லாமே வந்து போனாலும் திராவிட மொழிகள் எல்லாமே வந்த. இத நம்ம தேவநாய பாவாணர் சொல்லுவாரு, தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியும் தந்தை மொழியும்னு சொல்லுவாரு. மொழியை பத்தி நம்ம சொல்லல. அது அந்த பாட்டு எப்படி எதிர்ப்பாங்கன்னா, அப்படி மத்த மொழிகள் எல்லாம் எத்தனையோ வழக்கொழிந்து போச்சுங்களே. அப்ப உலக வழக்கழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மருந்து வாழ்த்துதமே. இந்த மொழிய பேசினா தானமா வரும். அது ஏன் அந்த வரி நீக்கப்பட்டது? இதெல்லாம் அரசியல் காரணமா இருக்கும். அந்த பாட்டு வரி வந்து பாடுறதுல நீக்கிருப்பாங்கம்மா, எழுதுற புத்தகத்துல இருந்து நீக்கிற முடியுமா? புத்தகத்துல இருந்து நீக்க முடியாது. பாடுறது நான் நினைச்சேன் உலக வழக்கு ஒழிந்தும் இல்லம்மா, இல்ல அப்படி இல்ல. அந்த நடுவுல இருக்க 2-3 இருக்காது. அதுல நம்ம எல்லாரும் பாடுற அந்த தமிழ் தாய் வாழ்த்துல இருக்காது. ஆமா, நாம என்ன சொல்றோம்னாமா, இதானே இப்ப நம்ம 4 கல்வியில 4 அங்கங்கள் இருக்குல்ல. என்னென்ன அங்கங்கள்மா? எழுத்தறிவு, தொழிலறிவு, தொழிலறிவு. அதுதான் இப்ப எல்லாம் கல்லூரி இதுல படிச்சுக்கிறோம். இங்க என்ன படிக்கிறோம் நம்ம மனவளக்கலையில? இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. அதுல ஏன் இல்லன்னு ஏன் கேக்குறோம்? இப்ப நமக்கு இருக்குதேன்னு சந்தோஷப்படலாமே. நம்ம இல்லாததை பற்றி நடக்காததை பற்றி சிந்தித்து என்ன பயன்? நாம எதை செய்யணும், எது கிடைத்திருக்குன்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். நாம வந்து பிறரை திருத்தவோ எதுவும் பண்றதுக்குமே இல்ல. நம்மள நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாமா. இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல சொல்றாங்கல்ல வெர்ஷன் 2.0 3.0. நாம பிறக்கும் போது எப்படி இருந்தோம், இந்த பிறவியில இன்னும் மேம்பட்டு இருக்கோம். அறிவு முழுமை அதை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் மேல.
அப்படித்தாம்மா. நமக்கு சிந்தனையே கூட நமக்கு ஏன் வரல, நமக்கு என்ன வந்திருக்கு, அதை எப்படி டெவலப் பண்ணலாம்? இதுக்கு திரோதான மலம்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்கம்மா. அதுக்கு பேரே மறைப்பு அற்றல், மறைப்பு சக்தி. நம்ம ரொம்ப விழிப்பா இருந்தோம்னா வினை செய்ய மாட்டோம். அப்போ இறைவன் என்ன பண்றாருன்னா அந்த வினையை ஊட்டுவதற்காக, எல்லாரும் விழிப்பா இருந்தா கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? விழிப்பா தெளிவா இருந்தாலும் இந்த கருமையத்திற்கு ஏற்ற கருமையம்னு சொல்லி பண்ணிக்கிறவங்க எத்தனை பேருமா? அப்படியே அந்த அந்த மறைப்பு ஆற்றலாக, அதுக்கு பேரே திரோதான சக்தி. தத்துவம் ரொம்ப ரொம்ப அழகுமா. பரவாயில்ல, விழிப்பு நிலை தவறிட்டோம், உடனே உட்காந்து அல்லாம நெக்ஸ்ட், இதுவும் ஒரு காரணத்துக்கு அடுத்தது வாழ்க்கை வாழணுமா. மனவளக்கலை என்பது வாழ்வதற்கு, வாழும் கலை. விரக்தி மார்க்கம் கிடையாது. நன்றி ஐயா, அழகான விளக்கம். சந்தோஷம். அருமையான தமிழ். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளம். அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்லம்மா அருமையான தமிழ்னு சொல்லு. இதெல்லாம் நான் படிச்சதே ரொம்ப குறைவுதான். தோல் மேல போட்டுக்கிட்டு எங்க அப்பா பிறந்ததுல இருந்து இந்த பாடல்களை பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நான் சொல்லும் போது கூட அவர் வாய்ஸ் தான் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. பிள்ளைங்களுக்கு அந்த பாடல்களை தாலாட்டு எல்லா பாடல்களும் நான் இதெல்லாம் 7வது 6வதுக்கு முன்னாடி படிச்சதுதாம்மா. அது படிச்சது கூட இல்ல, தோல் மேல போட்டு அவங்க வாய்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அதுதான் சொல்றேன். அது அப்படி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, நாம கொடுக்கணும். பேசுறது பேரண்ட்ஸ், அதாவதுமா பிள்ளைங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது இல்ல, பெற்றவர்கள் கேட்ட வார்த்தை, அவங்க கிட்ட கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க. ஆமா. அப்ப நாம பிள்ளைங்க கிட்ட நம்ம என்னென்ன வார்த்தையை பேசுறோம்? அந்த காலத்துல அப்படிதான் தோல்ல போட்டு எல்லா கதைகளையும் சொல்லி பிள்ளைகளை வளர்த்தோம், தூங்க வச்சோம், எல்லாம் பண்ணோம். இப்போ அது மாதிரி இல்ல, பிள்ளைங்களும் வேற எதையோ தேடுறாங்க. அப்படி இருந்ததுனாலயே இப்ப நம்மள மாதிரி கொஞ்சம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தி இல்லைங்களா? இப்ப அதைத்தான் ஷேர் பண்றோம். அம்மா, இதெல்லாம் ஒரு காலத்துல காணாம போயிட்டு தேடி வருவாங்க நம்ம கிட்ட. இப்ப நாம எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஆமா, மகிழ்ச்சியா இருக்கிற ஒருத்தன் மகிழ்ச்சியை பரப்புறான், டிப்ரெஷனா இருக்கிற ஒருத்தன் டிப்ரெஷனை பரப்புறான். சரிதானுங்களேம்மா? இப்ப நாம இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் நம்மள வளர்த்தாங்க, தோல் மேல போட்டு இந்த பாடல்களை பாடுவாங்கன்னு சொன்னா இந்த காலத்து பசங்க நம்பவே மாட்டாங்களே. நம்ப மாட்டாங்க. அப்படித்தான் இறைநிலை வள்ளலாருக்கு உணர்த்தியது, வள்ளலார் சாமிஜிக்கு உணர்த்தினாருன்னா எப்படின்னு கேள்வி கேட்டா அப்படித்தான். எதுவானால் எதுவாகும், அதுவானால் அதுவாகும். செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான். எப்படிங்க? அது அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அது இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாதுங்களே. சொல்ல முடியாது. அருமை. ஆமாமா, ரசிக்கத்தான் முடியும். இது நீங்க நம்ம இதுல கூட சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு முறை திருமந்திரத்துல திருமூல பாட்டு ஒண்ணு இருக்குமா, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. தேனுக்குள்ள இருக்கிற இன்பம் அது கருப்போ சிவப்போ. ஆமா, வானுக்குள் ஈசனை தேடும் மதி நீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் இன்பம் ஈசன் ஒளிந்திருந்தானே. எவ்வளவு அருமை, எவ்வளவு சொல்லிருக்காங்கம்மா, எவ்வளவு சொல்லிருக்காங்கம்மா. இந்த போல இந்த ஆண்டோர்கள்லாம் எந்த தமிழ் கல்லூரியில படிச்சாங்கன்னு தெரியல. அருமையான வார்த்தைகள் நம்ம குருமார்கள் கொடுத்த கல்லூரி தான். அவங்க தான் இன்னும் நமக்கு பாடம் நடத்தி, அவங்க நமக்கு கத்துக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் உடல் கடந்தும் இருக்காங்கம்மா, எங்கேயும் இருக்காங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அலை நமக்கு வந்துருமா, வரும். ஊற்றாக உள்ளே இருந்து அவங்க உள்ளே தான் இருக்காங்க. நீங்க குருமார்களை நினைத்தால் போதும், அவங்க வந்து பேசுவாங்க. நம்ம கேட்டுக்கலாம், ஓ இதெல்லாம் இன்னைக்கு அவங்க சொன்னாங்களா நமக்கு அப்படின்னுட்டு. நன்றி. வாழ்க வளமுடன். சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக செல்வம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. செல்வம் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. துணை பேராசிரியர் டி.கே. செல்வம் ஐயா.
உங்களுடைய சந்தோஷம். கவிதை வந்து நான் கவிதையே படிக்க மாட்டேன், ஐயாவது கூட ஏதோ திருப்பி திருப்பி விட்டுருவேன். இனிமே சரிங்க. கவிதை படிக்கணுன்ற உணர்ச்சியை நீங்க உருவாக்கி கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு 64 வயசு இருந்தா நான் கவிதைனாவே எனக்கு வராதுங்க, பாட்டும் பாட மாட்டேன். ஆனா பேச சொன்னா மட்டும் அதிகமா பேசுவேன். அது மாதிரி இருந்தேன். ஆனா மனவளக்கல பயிற்சி எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். கவிதைனாவே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா கவிதை இல்லாதான் பேசிக்கிறேன் ஐயா. இனிமே கவிதையோட பேசினா நல்லா இருக்குன்றத உங்க மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன், மகிழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறேன். அவர் எல்லாருடைய கவிதையும் வள்ளலாருடைய 10 ஆண்டு நிறைய கவிதை எழுப்பினார் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. வாழ்த்துதான் போனேன் ஐயா. உங்க மூலமா நான் இன்னொரு அத்தியாயத்துக்கு வந்திருக்கேன். எப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க கவிதையை 6 கவிதை டெய்லி படி. நீங்க கண்டிப்பா 6 கவிதை படிப்பேன் ஐயா. அது எதுக்கு சொன்னாங்கய்யா, திருப்புகழ் இருக்கு இல்லைங்களா, அருணகிரிநாதர் திருப்புகழ் வந்து 1324 பாட்டு. அதுக்கு குருமார்கள் வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 6 பாடல் வீதம் தினமும் பூஜையில் பாராயணம் செய்வேன்னு. இப்ப ஞான களஞ்சியம் புக்ல பாருங்க 1854 பாட்டு இருக்கு சாமிஜி எழுதுனது. ஒரு நாளைக்கு 6 பாட்டு படிக்கிறீங்க, மனப்பாடமே பண்ண சொல்லல. ஒரு நாளைக்கு 6 பாட்டு பார்த்து படிக்கிறீங்க, மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ 1854 பாட்டு எத்தனை நாள்ல படிக்கலாம்? நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். திருப்ப படிக்கிறது. ஐயா, சாமிஜிக்கு கவிகளாகத்தானே வந்தது இந்த தத்துவ ஞானம்லாம். அப்ப நம்ம வார்த்தையை எடுத்து சொன்னா மக்களுக்கு இப்ப சொல்றாங்கல்ல, என்னையா பேசினா எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன் இல்லைங்களா. நம்ம அப்பா சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றோம், மகான்கள் சொன்ன வார்த்தைய, குருமார்கள் சொன்ன வார்த்தைய. அது அவர்களுக்கு எந்த நிலையிலிருந்து எழுதுனாங்களோ அந்த அந்த உணர்வை கொடுத்துரும். நம்ம வார்த்தையில போட்டு 1000 விளக்கம் சொன்னாலும் அது அவ்வளவு எடுபடுமான்னு தெரியல. அதுதாங்கய்யா, நீங்க படிக்க ரொம்ப சந்தோஷம். மனவளக்கலையில எல்லாரும் படிக்கணுங்கய்யா. ஆசிரியர்கள் கட்டாயம் படிக்கணும். இப்ப டிப்ளமா படிக்கிறாங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறாங்கன்னா, டிப்ளமா படிச்சு முடிச்சாங்கன்னா ஒரு 50 பாட்டு சாமிஜி பாட்டு தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ்சி படிச்சாங்கன்னா ஒரு 100 பாட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் செலக்ட் பண்ணி ஞான பேழைனே போட்டிருக்கோம். ஒரு 1116 பாட்டு தான் இருக்கு. ஐயா, யாருக்காக படிக்கிறோம்? உயிர் உய்வு பெறுவதற்கு படிக்கிறோம். நம்ம உயிர் உய்வு பெறுவதற்கு படிக்கிறோம். இத சொல்றதன் மூலமா திரும்ப ஒரு செல்லையும் எதிரொலிக்குது இல்லைங்களா. நமக்காக படிக்கிறோம், நமக்காக சொல்கிறோம், அவ்வளவுதாங்க என் நோக்கம். வர மாணவர்கள் வர்றதுனால அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்பா உங்களுக்கு பாடம் நடத்துறதுனாலதான் இதை நம்ம எடுத்து சொல்றோம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நன்றிங்க, சந்தோஷங்க, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சபரிஷ் ஐயா. எக்ஸலண்ட்டுங்க ஐயா. எனக்கு நிறைய வார்த்தை நீங்க படிக்கிறீங்க. இந்த வார்த்தையில கேள்விப்படாத தமிழ் சொற்களா இருக்கு. அதான் சாமிஜி சொல்றாங்களே, வார்த்தைகளே நீங்க மாறி போச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆமாங்க, ரொம்ப அது நீங்க சொன்னதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சு மெமரைஸ் பண்ணாதான் மண்டையில நிக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி மெமரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. மெமரைஸ் பண்றதுக்கே ஒண்ணு இல்லை. ஐயோ, கற்றலின் கேட்டல் நன்று. இது படிக்க 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 கேட்க 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 அது ஒரு ஆர்வம் வந்துடும். நீங்க ட்ரை பண்ணி எல்லாம் எதனா சோர்ஸ் கோடா போட்டு மனப்பாடம் பண்றதுக்கு அது ஐயா எல்லாமே இருக்கு உங்க மெமரியில. அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணா உள்ள வந்துடும் டேட்டா, அவ்வளவுதான். வெளியில ஓபன் பண்ணா உள்ள வந்துருங்க. செய்யுங்க, மகிழ்ச்சிங்க. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ வந்து எப்படிங்க ஐயா அதாவது நான் ரொம்ப வியக்கிறது என்னன்னா, இவ்வளவு ஒரு பயங்கர ஞானம் உள்ள பயங்கர ஞானம் அது என்னங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இவ்வளவு யோசிக்க முடியுது? நம்ம வாழ்ற காலத்துல நமக்கு நம்ம வேலை இதுவே நமக்கு கரெக்டா யோசிக்கிறோம். இது எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க? அதாவது நான் மகரிஷியை மட்டும் சொல்லலைங்க. இப்போ நார்த் இந்தியால குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லாத்துலயும் அந்த பாரதத்திலே அது எப்படிங்க இந்த அளவுக்கு எப்படி ஒரே மாதிரி எல்லாம் சிந்திச்சுக்கிறாங்கன்னு ஒரு கேள்விங்க எனக்கு. ஐயா எல்லாம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களாங்கய்யா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோட இருந்தது, வார்த்தை பைபிள்ல வருது, அதே வார்த்தை ரிக்வேதத்துல இருக்கு. கிரேட் ஐயா, ஒண்ணு தானங்கய்யா, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
சாமிஜி இது ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்களா? புத்தன் எந்த பெரியாரும் இயேசுநாதர் பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகள் என்ற உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ். எல்லாருமே நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன தொகுப்பு பாத்தீங்கன்னா ஒரே தொகுப்பா இருக்க காணும். நமக்கு லிமிட்டட் நாலேஜுங்கயா. நம்ம பிறப்பு, நம்ம பேக்ரவுண்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க பெரியவங்க சொன்னதை அதுல ஒரு கொஞ்சோண்டு படிச்சு அது மட்டும் நம்ம தெரியுதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களாங்கய்யா. இறைவன் 360 டிகிரிஸ் வியூ கொடுத்துருக்கான் எல்லாருக்கும். பேரறிவு தானே சிற்றறிவா வருது. அந்த 360 டிகிரிஸ் வியூவை விட்டுட்டு நாம பாக்குற ஒரு 40 டிகிரி 45 டிகிரிஸ் வியூ மட்டுமே தான் பாக்குறோம். அதை வச்சுக்கிட்டே அதுதான் முழுமை அப்படின்னு சொல்லி மற்றவங்களை எடை போட ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் எல்லாமே உரியது. இறைநிலை அறியக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் உரியது. நோக்கம் என்ன? நாம சாமி சொல்றாங்க இல்லைங்கய்யா, நீ எனினும் நான் எனினும் நிறையறிவில் ஒன்றே வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். இப்ப நாம போன அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம்ல, போன பிறவியை விட இந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க உங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா. அப்படித்தாங்க அறிவு முழுமை என்பது, அது முக்தி. அந்த ஒண்டர்னு இருக்கு இல்லைங்களா, ஆச்சரியப்பட்டீங்களா? எப்படி அந்த ஒண்டர் தான் நம்மள லைவா வச்சிருக்கோம். அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா டெட் வுட், மேல டெவலப் ஆக மாட்டோம். அது முடியுங்க, எல்லாருக்கும் அது இருக்கு. அவங்க நாம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே சாமி சொல்றாரு இல்லைங்கய்யா. அதுதான் நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறத தூண்டி விடுறதுக்கு தான் தவம், இந்த பயிற்சிகள் எல்லாமே. ஒரு காலத்துல நமக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா ஓ இதுதான் எல்லாமாகவும் இருக்கு, பேச்சு அடங்கிடுவோம். சரிங்க ஐயா, கண்டிப்பா ஐயா. நான் எனக்கு முடிஞ்ச அந்த ஸ்லைட்ஸ் நான் உங்களுக்கு இமெயில் பண்றேன். அந்த தமிழ் கவிதைகள் மட்டும் நான் முடிஞ்ச எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நன்றிங்க. எதுங்க? சரிங்க. அது நம்ம இதெல்லாம் வரும் இல்லைங்க, யூடியூப்ல வரும்ல, பாத்துக்கலாம். சரிங்க, பாக்கலாம். சரிங்க, ஓகேங்க. தேங்க்யூங்க. வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா உங்களோட கிளாஸ். ஒரு மாதிரி மெடிடேஷன் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கோ அப்படி. எனக்கு தமிழ்ல இப்போ கேட்டு நீங்க சொல்ல மாதிரியே கேட்டு இப்போ புரிஞ்சு இப்போ பேசணும் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா அது இல்ல ஆல்பபெட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும்னுட்டு ரொம்ப இஷ்டம் இருக்கு. நான் பெங்களூர்ல இருக்கிறேன். மாமியார் மாமனார் எல்லாம் சேலம் ஈரோடு தான். அது என்னவோ தெரியாது எனக்கு, வேதாத்ரி மகர்ஷி அப்புறமா நீங்க எல்லாம் கிடைச்சிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐயா. அத நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, இது திருக்குறள் அதெல்லாம் கத்துக்கணும்னுட்டு ரொம்ப இஷ்டம் எனக்கு. அதெல்லாம் மனசுல ரொம்ப ஆசை இருக்கு. தெரியாத இங்கிலீஷ்ல வெர்ஷன் கிடைச்சா அது பிராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி இருக்கு. ஓகே ஐயா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இது இன்னைக்கு வேர்ட்ஸ் வண்டு எப்பவும் கமலாவே போய் அது ஹனி எடுக்கும். ஆனா அக்கா விட்டுட்டு நெக்ஸ்ட் மலம் மட்டும் போய் ஃபீலிங் இருக்கையா, அது நல்ல கவனிட்டு கேட்டாவே அது தெரியும் எவ்வளவு நல்லா அது வேர்ட்ஸ் எவ்வளவு நல்லா பெரியவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ரியலி கிரேட். ஆமாயா. அது இன்னொன்னு என்ன பேசணும்னா, இப்போ இது திருக்குறள் எல்லாம் இப்போ பிரிட்டானியா ஒரு 100 years ஆயிருக்குன்னுட்டு, திருக்குறள் ரொம்ப ஓல்டு அப்போ இந்த இருக்குன்னு இப்போ பிஸ்கெட்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே போல வேதாத்ரி மகர்ஷி இது எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் போனோம்னு இருக்கு. ரொம்ப ஆசையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா உங்களுக்கு. அது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு தெரியாது, ஆனா கேட்க ரொம்ப குஷியா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அந்த கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா, ஹாப்பியா இருக்குன்னு. அதான் நோக்கம். ஆன்மாவின் இயல்பு பேரின்பம் தான். இது இலக்கிய இன்பம் கேட்கறதுமா. லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் உயர்ந்தது, அந்த லாங்குவேஜ் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. சாமி அந்த பாட்டுல சொன்னாங்கல்ல, பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் தான் இப்ப பேசுறதுன்றது. பட் இதுல இந்த லாங்குவேஜ்ல அப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதுல கூட நீங்க கனடால திரிபதியங்கள்னு படிச்சிருக்கீங்களாமா? ஆமாயா. இப்படித்தான் திருக்குறள் மாதிரி தான் இருக்கும் அது.
நமக்கு ஓகே ஒரு லாங்குவேஜ் மட்டும் படிக்கிறதுனால இதுல மட்டும் சொல்றோம். எல்லா லாங்குவேஜிலும் எல்லா மகான்களும் அப்படித்தான் எழுதிருக்கு. கன்னடால அப்படி இருக்கு. திரிபதியங்கள். அவர் பேர் என்னமா எழுதின ஒரு பேரு? திரிபதியம் எழுதின ஒரு பேரு? இது அது படிச்சிருக்கிறேன் ஐயா, டீட்டெயிலா தெரியாது, கேட்டு இருக்கிறேன், அது படிச்சிருக்கிறேன். இன்னொன்னு ஐயா, இப்போ வேதாத்ரி மகர்ஷியோட எல்லா பொயம்ஸ் எல்லாம் கரெக்டா நாங்க அது படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் சிலபஸ் எல்லாம் அதையிலே வந்துட்டு இருக்கு ஐயா. எவ்வளவு நல்லா கொடுக்குறாங்க. நீங்க சொல்றது வேடிக்கை. அதுல இருந்து தான் சிலபஸ் வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் உங்க பாட்டு நோ 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 அம்மா, இங்க பாருங்கம்மா. நீங்க இப்போ ஒரு எம்எஸ்சி நம்ம கிட்ட டிகிரி டிப்ளமா படிக்கிறாங்கல்லம்மா. ஆமாயா, கொஸ்டின் கேட்டா ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம் இல்லைங்களாமா? ஆமா, அந்த மார்க் வாங்கி என்ன பண்ண போறோம்? கரெக்ட், அது புரியணும். கரெக்டா அம்மா, இப்போ யோகம் என்றால் என்ன கேக்குறாங்க. வாட் இஸ் யோகா? அது நீங்க எழுதிடலாம். இனிமை காத்தல் உடலுக்கும் உயிருக்கும் எழுதிட்டு போயிடலாம். அது வந்து அவங்க கொடுக்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வந்துடலாம். நம்ம கிட்ட ஒரு மார்க் நல்ல பதிவு இருக்கணும்ல. கரெக்டயா. அதுக்கு என்ன எழுதணும்? அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். 2 வரி எழுதி கீழே அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி. திருத்துறவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு வந்து அப்பாடா இந்த கல்வி படிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நினைக்கணும் இல்லம்மா. இப்ப அதே வந்து ஒரு ஷார்ட் கொஸ்டின்ல கேக்குறாங்க, ஒரு பாட்டு எழுதி வைக்கலாம். நீங்க அது மார்க்குக்கு என்ன எழுதணுமோ அந்த ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு கீழே ஒரு பாடல் எழுதலாமே. சரி, இப்போ எஸ்ஏ டைப் கொஸ்டின்ல கேக்குறாங்க, அந்த தத்துவங்களை எழுதிட்டு 2 பாடல் எழுதலாமே. அப்போ ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பாடல் எழுதலாம்? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டாங்களே, இந்த பாடலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி படிக்கிறது? அவ்வளோ பெரிய தீரம், எத்தனை சாஃப்ட்வேர், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க தெரிஞ்ச மனித அறிவுக்கு இதை ஞாபகம் வச்சுக்க முடியாதாம்மா? ஆர்வம் இருக்கணும், அக்கறம் இருக்கணுமா. இத வந்து லேர்ன் டு லேர்ன் சொல்லுவாங்க. தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளணும், எப்படி படிக்கணும்னு தெரிந்து கொள்ளணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும். மனவளக்கல்வியில இருக்கிற இந்த கல்வி சாமிஜி எழுத்துக்களை எழுத்தெண்ணி படிக்கணும். அதுக்கு தான் டிகிரி, அதுக்கு தான் டிப்ளமோ, அதுக்கு தான் பிஹெச்டி, அதுக்கு தான் எம்ஃபில். இதெல்லாம் படிச்சா இந்த ஞானம் நமக்குள்ள. நீங்க சொன்னீங்கல்லம்மா, கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க எழுதி வச்சதுதானம்மா. ஆமாயா, ஔவையார் சித்தர். அவங்க எழுதி வச்சது நமக்கு இவ்வளவு உதவுதுன்னா சுவாமிஜி சித்தர். இதை நீங்க படிக்க படிக்க உயிர் மேம்படும், தித்திக்கும், இனிக்கும். அதை படிக்கிறதுக்கு தான் இந்த குருகுலமே தவிர இது வரைக்கும் டிகிரி எப்படி படிச்சோம்? இப்போ ஒரு சபரீஷ் அவங்க எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தானம்மா. ஒரு சாப்டர் படிச்சிருப்பாங்க, ஒரு புக்ல ஒரு டாபிக் மட்டும் விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அது டெவலப் பண்ணும்போது அந்த டாபிக் போயிடும் இல்லைங்களா? ஆமாயா. அப்படி இது வரைக்கும் நம்ம படிக்கிறோம்ல மனவளக்கலைய, வெளியில படிக்கிற டிகிரி மாதிரி தானே இங்க படிக்கிறோம். ஆமாயா. சாமி அதுக்கா சொல்லி வச்சாரு. இல்ல, எனக்கு கொஞ்சம் சின்ன கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிறேன், இந்த பஞ்சபூத நவகிரக தவம் பெருசா எழுதணும், அது வேணான்னா வாழ்க்கையில தவம் வேணாமா? வேணும். இது வந்து என்ன கல்வி இது? ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். 99 மார்க் வாங்கினா கூட ஃபெயில் தான். ஆக்னைனா என்ன, துரியம்னா என்ன, காயகல்பம்னா என்ன, ஓஜஸ்னா என்ன, 100க்கு 100 சரியா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பாஸ்னு அர்த்தம். அங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாஸ் பண்றதை விட்டுருங்க, நம்ம வாழ்க்கையில பாஸ் பண்ணணும், மேல வரணும். குணநல பேரு சப்ளிமேஷன் படிச்சீங்கன்னா உங்ககிட்ட சப்ளிமேஷன் வந்திருக்கா? அதுதான் நோக்கமா இருக்கணும்மா. ஆமா, சாலிட் வந்து லிக்விடா மாறாம அப்படியே கேஸா மாறிடுது இல்லைங்களா? ஆமா, அதான சப்ளிமேஷன், அதான் குணநல பேரு. நாம் இறைநிலையாக குணநல பேரு, கெட்ட குணத்தெல்லாம் விட்டுட்டு அம்மா ஒரு வார்த்தையும் சாமிஜி இது அவ்வளவு அழகான வார்த்தைங்கம்மா. அது நீங்க உங்களை மாதிரி மல்டி லாங்குவேஜ் இருக்கிறவங்க அந்த லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கலாம், இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க தாய்மொழி தெரியுதோ இல்லையோ, இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆமாயா. ஆமா, இப்போ அந்தந்த லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷ்லயே சொல்லணும்னா எத்தனையோ விஷயங்கள் அந்தந்த மொழியிலேயே சொன்னாதானே சிறப்பா இருக்கு. ஆமாயா, நோக்கம் அந்த அனுபவம்மா. நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப குஷியா இருக்கு, அதாம்மா. இதை படிச்சா குஷியா இருக்கும், இதை பயிற்சி பண்ணீங்கன்னா குஷியா இருக்கும். நம்ம வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாத்துக்கும் சாமிஜி பாட்டு அவர் சொன்னார்ல, வாழ்க்கை சிக்கல்களை போக்குவதற்கு எடுத்து பாருங்க, அதுல இருக்கும். படிங்கம்மா. நீங்க
ஆமாமா, நீங்க எதனா சிக்கல் இருக்கு, சாமிஜி பாட்டு எடுத்து ஒண்ணும் இல்ல, ஞான களஞ்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் பாருங்க, அதுல ஏதாவது உங்க சிக்கலுக்கு பதில் இருக்கும். கரெக்ட் ஐயா. மிராக்கிள்ஸ்லாம் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையே மிராக்கிள்ஸ் தான், நமக்கு தெரியல. எங்கயோ நான் இந்த குரூப்ல இருக்குதே சுவாமிஜி வந்து விட்ட மாதிரி இருக்கு ஐயா. கரெக்ட்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. சந்தோஷம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கண்ணம்மாளம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எங்க பையனுக்காக ஒரு கேள்வி கேக்குறாங்க ஐயா. ஐயா வந்து படிப்புல ஒருமுகமா பண்ண மாட்டேங்கிறான், மனது ஒருநிலைப்படுத்த என்னங்க ஐயா பண்ணணும்? அந்த பையன் படிச்சா ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுங்கிறான், அதுக்கு ஒரு வழிகாட்டுங்க ஐயா. சரிங்கம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நானும் வந்துங்க ஐயா +2 படிச்சிருக்கேங்க ஐயா. பையன் என்ன படிக்கிறாமா? அவன் என்ஜினியர் படிச்சாங்க ஐயா, இருந்தாலும் அதுல வந்து ஞாபகமே இல்லைங்கிறாங்க ஐயா. அதுக்கு நம்ம மனவளக்கலை பயிற்சி எதுக்குமா சொல்லி கொடுத்துருக்கு? மன்றத்தை கூட்டிட்டு போங்க, உடற்பயிற்சி பண்ண வைங்க, காய்கல்பம், தவம் இதெல்லாம் பயிற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இதனுடைய நோக்கமே அதுதானுங்களே. சரியாம்மா? சரி, எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரே பையங்க ஐயா. அம்மா தானே நீங்க? ஆமாங்க ஐயா. தப்பா நினைக்க கூடாது தானே? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ நல்லா இருப்ப, வாழ்க வளமுடன். உனக்கு நல்லா கான்சென்ட்ரேஷனும் வரும், நீ பெரிய ஆளா வருவ, நீ நல்லா இருப்பேன்னு நீங்க சொன்னா அவனுக்கு அதான் ஆசீர்வாதம். சரிங்களா? உனக்கு ஏன் இது வரமாட்டேன்னுது, கான்சென்ட்ரேஷன் வரமாட்டேன்னுது, இது வரமாட்டேன்னுதுன்னு சொன்னா அதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும்? நல்ல ஆசீர்வாதம் வேணுங்க. இது வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம் பசங்க கிட்ட? நல்லது மட்டும் சொல்லிருக்கோமா? மத்த பசங்க கூட ஆமா நல்லா படிக்கணும்ன்றது வேறமா. சில பேருக்கு படிக்கிற நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், நல்ல திறமையான பல விஷயங்கள் இருக்கும். ஒருத்தருக்குள்ளயும் ஒரு ஆற்றல் இருக்கு. சரிங்களா? இப்ப சில பேர் வந்து இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, அவங்க சில பேர் நல்ல சாஃப்ட்வேர்ல வேலை செய்வாங்க, எதுனா ரிப்பேர் ஆயிட்டா பார்க்க தெரியாது. சில பேர் ஹார்ட்வேர் வேலை செய்வாங்க. ஒருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அத ஒண்ணு நீங்க இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி பிரச்சனையா வச்சுக்க வேண்டாமா. சரிங்களா? நீங்க வாழ்த்துங்க, நம்ம பயிற்சிகளை சொல்லி கொடுத்து செய்ய வைங்க. வயசு பையன்கிட்ட அவங்க உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி பேசிடாதீங்கம்மா. நம்ம இவ்வளவு நல்ல விஷயமே சொன்னாலும் அவங்க ஏத்துக்கினா தான் நம்ம கொடுக்க முடியும், இல்லைங்களா? நம்ம அந்த தீர்வு சொல்றோம்ன்றது அவங்களுக்கு ஏதோ காம்ப்ளெக்ஸ் மாதிரி கொடுத்துட கூடாது. உனக்கு பிரச்சனை இருக்கு, வா மன்றத்தை கூட்டிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நல்லா இருக்கும், நீங்க வேற விதமா சொல்லுங்க. நிறைய எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். பாசிட்டிவான வார்த்தைகளை பசங்க கிட்ட பேசணுமா. உனக்கு இது வராது, அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வராதுன்னு நமக்கு எப்படிமா தெரியும்? தெரியாதுங்க. இப்ப மன்றத்துக்கு ஒரு அம்மா வந்தாங்க ரொம்ப காலம் முன்னாடி. அவங்களுக்கு வந்து பாவம் இந்த மாதிரி மாமியார் கொடுமை, மாமியார்னாவே கொடுமை தானே, அந்த மாதிரி ஆயிப்போச்சு போல. அப்படி எல்லாம் வச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஞாபகம் மருதின்றாங்க. இப்ப பரீட்சை எழுத போனா ஞாபகம் மருதின்றாங்க. ஏமா உங்களுக்கு ஞாபகம் மருதின்றத முதல்ல மறந்துடுங்களா? ஞாபகம் மறதின்றத ஞாபகமா வச்சுருக்கீங்க தானே? நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை மறந்துருங்கம்மா, நல்லா இருக்கும். நமக்கு வேணும்ன்றத தூண்டி விடுங்க, வரும். இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் உண்மையிலேயே அற்புதமான படிப்பு. சாமிஜி தத்துவங்கள்லாம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு புரியுற மாதிரி அவ்வளவு அழகா புரியும், மத்தவங்களுக்கு புரியுமானா தெரியாது. ஆனால் அந்த படிப்பு எப்படி படிக்கப்படுகிறது, எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குமா. சரிங்களா? நல்லா வருவாங்க. தாய் வாழ்த்தினால் அதாம்மா, அதுக்கு மேல எதுவும் கிடையாதுமா. நம்பிக்கையோட இருங்க. பசங்களுக்கு நான் இருக்கேன்டா, கவலைப்படாதேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் மனதில் தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய சிற்பிகள் தான் பெற்றோர்கள். நம்ம பயிற்சி கத்துட்டு இருக்காரு அப்ப தம்பி? கத்துக்கிட்டாருங்க ஐயா. டெய்லி வந்து எக்ஸசைஸ் செய்ய சொன்னா செய்யறாங்க ஐயா, அப்புறம் போயிடுறான், செய்ய மாட்டேங்கிறான். தவம் பண்ண சொன்னா கொஞ்ச நேரம் பண்றான், மறுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. நாம இந்த காலத்துல பிறந்து இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தா நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போமா என்னவோ? கவலைப்படாதீங்க, வரும். இதுதான் தீர்வு. பயிற்சி பண்ண நம்ம பயிற்சியில நீங்க சொன்ன கான்சென்ட்ரேஷன், மன ஒருமை, ஞாபக சக்தி எல்லாமே இருக்குமா. கொஞ்சம் நாசூக்கா செஞ்சு நீங்களும் கூட சேர்ந்து அன்பு காட்டி செய்வீங்க, சரியா போயிடும். வாழ்த்துங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு.
ஐயா கேக்குதுங்க ஐயா, கேக்குது. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஆ ஐயா ஐயா சொல்லுங்க. ஆ அன்பு சூழ அறம் தழைக்க புண்ண பூக்க புகழ் ஓங்க தமிழோடு வணங்கி வாழ்த்துகிறேன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. சாந்துங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்ல படிக்கிறப்ப கேட்டது. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கறதுக்கே எங்க இருக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க ஐயா. எங்க பார்த்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிலம், வேற பிற மொழிகள் இது மாதிரிதான். ஆனா பட் ஐயா, இப்ப உங்கள்கிட்ட ஒரு பொதுவான ஒரு கருத்து கேட்கிறேன். இப்ப இருக்கிற சிலபஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதா கொண்டு வர்றதுக்கோ, அப்புறம் இப்ப இருக்க குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்டடீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இதை வளர்க்கறதுக்கோ, குடும்பத்திலையும் சரி இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு இதை எப்படிங்க அதை வழி நடத்துறது, கொண்டு வர்றது, அது எப்படி பண்ணா சரியா இருக்குங்க ஐயா? ஐயா இப்போ நீங்க இருக்கீங்க, நாம இருக்கோம், கரெக்டுங்களா? ஸ்கூல்ல வந்து படிச்சேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன படிக்கிறது நிறுத்திட்டீங்களா என்ன? இல்ல நம்ம படிச்சு முடிச்சிட்டோமா? இல்ல படிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் இருக்கு இல்லைங்கய்யா. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா அது அதுக்கான தகுதி உடையவர்கள் சட்டங்களை வகுத்து திட்டங்களை போட்டு கொண்டு வரட்டும். பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன வேலை? இந்த கல்விகளை, இந்த நல்லொழுக்க நெறிமுறைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஸ்கூலுக்கு போறது என்ன சொல்றதுங்க, அந்த ஸ்டாச்சுட்டரி, அது அரசாங்கம் கொடுக்கிற அந்த டிகிரின்னு ஒண்ணு நம்ம கொடுக்க முடியாதுல்ல டிகிரிய. அது கொடுக்கறதுக்காக பள்ளிக்கு போறோங்கய்யா. பள்ளியில எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியாது. இப்ப மன்றங்கள் இருக்கு, மன்றங்கள்ல இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் மன்றங்கள். ஒழுக்க கல்வி, இயற்கை தத்துவ அறிவு. ஆனா நாம மன்றத்துக்கு போய் எதை கத்துக்கிட்டு வரோம்? அப்படி வாழ்க்கையில எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு. நீங்க கத்துக்கோங்க. இப்ப நீங்க படிச்சீங்கல்ல ஸ்கூல்ல படிக்கும் போது, அந்த காலத்துல ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னைக்கு பசங்க எல்லாம் வந்து அப்படியே ஸ்டீரியோ டைப்பா உட்காந்துக்கிட்டு அப்படியே நீங்க லெக்சர் கொடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்க விரும்புற மாதிரி. அப்போ அவங்க விரும்புற மாதிரி சொல்லணும்னா அவங்களுக்கு நமக்கு விரும்புற மாதிரி உறவு இருக்கணும். நீங்க எங்க பார்த்தாலும் மனவளக்கலை அடிப்படை தான் வரும். நம்ம பெரியவங்க சொன்னா நல்லதுக்கு இருக்கும். இன்னொன்னுங்கய்யா, நம்ம காலத்தை விட இந்த காலத்து பசங்களுக்கு அறிவு ரொம்ப அற்புதம். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்போசர்ஸ், ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிங்களா? ஆனா அக்ரஷனும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? நம்ம பதிவு தானுங்களே. அது ஐயா, இப்ப நம்ம காலத்துல மீடியா இல்லையா, சினிமா இல்லையா? இந்த அளவுக்கு இல்ல, ஆனா இருந்தது இல்ல. இந்த அளவுக்கு இருந்தது இல்லன்னு சொல்ல முடியாது. அதாங்க சொல்லுவாங்க, ராமாயண மகாபாரதத்துல நடக்காத அக்கிரமம் என்ன இன்னைக்கு நடக்குது, புதுசா நடக்குது. அதுல இருக்கிறது தானே இப்பயும் நடக்குது. நீங்க நல்லத பாக்குறீங்களா? கெட்டதுக்கு ஒரு கடவுள், நல்லதுக்கு ஒரு கடவுளா என்ன? கடவுள் ஒண்ணுதானங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ரீசன்ல இந்த மாதிரி பிறக்க வச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில பிறக்க வச்சு, அது ஏதோ கொஞ்சம் அப்பு டவுன் எல்லாம் சந்திச்சு நம்ம அறிவுல மேம்படுத்தி வரணும்னு இருக்கு. அதுக்குதான் குருமார்கள் கூட வந்துகிட்டே இருக்காங்களே. ஒரு ஒரு ரூபத்துல குருமார்கள் வந்துகிட்டே இருக்காங்களே. நம்ம எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி சிலபஸ கொண்டு சிலபஸ மாத்தணும், அதெல்லாம் மாத்தணும். எல்லா பஸ்ஸும் அதை பாத்துக்கலாம். நாம முதல்ல நம்ம பஸ் டெவலப் பண்ணுவோம். நாம டெவலப் ஆகும். நம்மளை சுத்தி பாசிட்டிவான வார்த்தைகள், பாசிட்டிவான எண்ணங்கள் தான் இருக்கணும். எதுக்குமே குறை பார்க்கிற குணம் இருக்கக்கூடாது நமக்கு. இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு சந்தர்ப்பம். என்ன பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம், அவ்வளவுதாங்க. நல்ல விஷயங்கள் கோடி கோடி இருக்குங்கய்யா. நம்ம அதை மட்டும் பார்ப்போம். வடிகட்டி இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, தென்னை மரத்துல ஒண்ணு இருக்குமே, பண்ணாடையா? ஆமா, அதுல வந்து இந்த இதெல்லாம் வடிகட்டுவாங்கல்ல, வெள்ளம்லாம் அரைச்சு சக்கரை பாகு வடிகட்டுவாங்கல்ல. அதுக்கு ஏன் பண்ணாடன்னு பேர் வந்துச்சுன்னா, அதுல இருக்கிற கெட்டதெல்லாம் புடிச்சுக்கிட்டு நல்லதை விட்டுருமா. இப்ப யாரையாவது அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறோம்னா அவங்க கெட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு நல்லதெல்லாம் விட்டுறாங்களா. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறோமா. லுக் ஃபார் கோல்டு. எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு, வினை விளைவு எல்லாத்துலயும். ஏன் இது நல்லது நடந்திருக்கு, ஏன் நல்லது நடக்கல, அதுவும் இறையருள். நம்ம மன்றத்துக்கு வந்திருக்கோம், இறைவன் கருணை. அவங்க மன்றத்துக்கு வரல, இறைவன் கருணை.
ஒரு காலத்துல வருவாங்க. இப்போ ஒரு அம்மா சொன்னாங்களே, பையன் வந்து பயிற்சி பண்றான், நாம மட்டும் டெய்லி பண்ணிட்டோமா? நம்மள எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க? கண்டிப்பாங்க ஐயா. அவங்களை எத்தனை கிண்டல் அடிச்சிருப்போம். முயற்சி முயற்சி முயற்சி. நாம நம்மள மேம்படுத்திக்கலாம். நம்ம கிட்ட வந்து சந்தேகமே இருக்கக்கூடாதுங்க. சந்தேக விபரீதம்னு சொல்லுவாங்க. இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி வரும், எல்லாம் நடக்கும். எப்படி எங்க குருநாதர்கள் சொல்லியிருக்காங்க. இது நாம செய்யல, இறைவன் தன்மாற்றத்துல இதெல்லாம் நடக்குது. வாழ்க வளமுடன். நாம அதுல ஒரு பார்ட், அவ்வளவுதாங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஹாப்பியா இருங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. கேளுங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு அதாவதுங்க ஐயா, இப்ப நம்ம வந்து ரீட் பண்றதை விட இப்ப ஜஸ்ட் கேக்குறது வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்குங்க ஐயா. அப்ப ரீடிங் பர்பஸ் வந்து கம்மியாகுது. அப்ப அது எப்படிங்க டெவலப் பண்றது? பழக்கம் தானங்கய்யா. சில பேரு இப்போ யாருன்னா பாடினா அதை கேட்டுட்டு இருப்பாங்க, யாருன்னா படிச்சா கேட்பாங்க. இந்த பசங்களை கூட மெமரி வரதுக்கு என்ன ஒரு ஐடியா சொல்லுவாங்கன்னா, இப்ப அவங்க ஸ்கூல் லெசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை அவங்க வாய்ஸ்லயே, இப்பதான் செல்போன் வச்சிருக்காங்களே, வாய்ஸ் ரெக்கார்டர்ல அவங்க வார்த்தையிலே படிக்க சொல்லிடுறது. படிச்சுட்டு சும்மா இருக்கும் போதெல்லாம் அவங்க வாய்ஸே கேட்க சொல்லலாம். அது கேட்க கேட்க அவங்க உலகத்துல ஒருத்தருக்கும் பிடிச்சமான வாய்ஸ் அவங்கவங்க வாய்ஸ் தான். அப்போ அவங்கவங்க வாய்ஸ்ல அது திரும்ப கேட்க 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 அது பழகிடும். ஓகே ஓகே. அந்த புக்ல இருக்கிற முக்கியம் இப்படி இது ஒரு மெமரைஸ் டெக்னிக். அது செய்வாங்க, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் நோக்கம் தாங்க, நோக்கம் தான். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. படிங்க, இல்ல கேளுங்க, கேட்கும் போது படிக்கிற பழக்கம் வந்துடும். கற்றலின் கேட்டல் நன்று. தேன் வந்து பாயுது அப்படி காது நிலையங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. சித்ரா அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. சித்ரா செல்வராஜ் அம்மா. அடுத்து விக்டோரியா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். நல்லா இருக்குங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி. நேத்தே நீங்க வருவீங்க அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டேன். அப்படி இருந்தும் உரையை கேட்க முடியல, வேலையை முடிச்சுட்டு கேள்வி பதில் தான் கலந்துகிட்டேன். சரிங்க, ரொம்ப சிறப்புங்க ஐயா. என்னுடைய அனுபவம் அதை ஒட்டி ஒரு கேள்வியாக அப்படியே கேட்கிறேன். சொல்லுங்க. ஒண்ணு வந்து சுவாமிஜியோட பாடல்கள் எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும்னு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த விதமாய் பதிஞ்சிருக்கணும் அதை நினைச்சு பார்த்தாலே ஒரு பிரமிப்பா தான் இருக்கும். ஆமாங்க. புருவத்திடை பாடல் எடுத்துட்டாலும் அது லைன்ஸ் அதிகம், லைன் கம்மியா இருக்கிற பாடலும் இருக்கு. எல்லாமே வந்து அது பாட்டுன்னு நம்ம நினைச்சதா அது வருது. அப்ப வந்து அது நம்மளுடைய விருப்பம், ஆர்வம், மகிழ்ச்சி, அப்ப நம்ம திரும்ப திரும்ப செய்யறப்ப அது பதியுதுன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய பதில். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து இங்க இப்ப நாங்க வீக்கெண்ட்ல சத்சங்கம் பண்ணுவோம், உடற்பயிற்சி, தாவம், அப்புறம் சிந்தனை உரை, மிக்ஸ்டா இருப்பாங்க, தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, மற்ற மொழி, அது மாதிரி என்னதான் இருந்தாலும் அப்ப சுவாமிஜியோட கவியை சொல்லிட்டு நம்ம சிந்தனை பண்ணும்போது அது இருக்க மகிழ்ச்சியும், அது போய் ரீச் அவுட் ஆகும் என்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. அது கவியை சொல்லிட்டு இந்த மொமெண்ட்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல வந்து. ஸோ அது வந்து ஒரு பரம திருப்தியா இருக்கிறதா எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீலிங். வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுடைய அனுபவம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன் நீங்க சொன்னது ரொம்ப சரி. வேலை இருந்ததுன்னா ஒர்க் இஸ் வர்ஷிப். அதுதான், அது தாராளமா செய்யுங்க. இன்னொன்னுங்கய்யா, இப்ப சாமிஜி பாட்டு சொன்னீங்க இல்லைங்களாங்கய்யா, நிறைய வரி அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. அதாவது அது காந்த தத்துவத்துல எழுதியிருக்காரு இல்லைங்களா, இந்த பாடல்களை பல முறை படிப்பதும் வரமாக்கி கொள்வதும். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு பண்ணா அலைச்சூழல் மாறிடும், ஸ்ட்ரெஸ் இயல்பா வரும் அது. ஆனா சாமிஜியே ஒரு பாட்டை வந்து மனப்பாடம் செய்வீர்னு எழுதியிருக்காரு. ஆமா, இறைநிலை, பரமாணு, பரமாணுக்கள் கூடியதோர் தொகுப்பாம் விண்கள். அந்த பாட்டு தெரியும் இல்லைங்களா, நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக, அது கடைசியா வரும், மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். ஐயா, இப்ப வேலைக்காக எத்தனையோ விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், மனப்பாடம் பண்றோம் இல்லைங்களா. ஆமா, அவ்வளவு பெரிய வேதம் உபனிஷத்தெல்லாம் வந்து சர்வசாதாரணமா சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்க்காம. ஆமா, அந்த மாதிரிதான் இதுவும்.
இதுக்கு நாம அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கல, அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது அவ்வளவு உயரியது. இதன் கருத்துக்கள் எல்லாம் நாங்க இப்ப நீங்க எத்தனையோ உபனிஷத், 108 உபனிஷத்து இருக்கு, 4 வேதம் இருக்கு, அதையெல்லாம் நீங்க அர்த்தத்தோட படிச்சு இதுதான் அந்த அர்த்தம்னு உணர்ந்து ஓதி உணர்ந்து அப்புறம் நீங்க சாமிஜி கருத்துக்கள் தத்துவத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஒரே கருத்தா இருக்க காணும். இப்ப பிரச்சனை என்னன்னா இது மட்டும் தான் நமக்கு தெரியுது, வேற ஒண்ணு படிக்கிறவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுது. ஒண்ணுதான் அது கிஃப்டடுங்கய்யா. இன்னொன்னு அந்த கவி சொல்லும் போது டிரான்ஸ்லேட் பண்ற ஸ்பான்டேனியஸான்னு சொல்லி நாம பண்ணல. நம்ம நோக்கம் என்ன, இவர்களுக்கு இந்த கருத்து போகணும்னு நினைக்கிறோம். அந்த நேரத்துல ஒண்ணு வரும் பாருங்க, அது நீங்க அனுபவிக்கலாம். அந்த ஒரு வினாடி விழிப்புணர்வு இருந்தா அது நாம செய்யல, நல்லா நடக்குதே, ஒண்டர். ரொம்ப அருமையா இருக்குங்க அந்த சத்சங்கம். அதுல சொல்றது ரொம்ப, நீங்க உட்காரும் போதே யார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு தானா எதிரொலிக்கும் அது. ஆமா, அதுதான் அந்த சாமி பாட்டுல சொல்றாங்க, நாட்டில் உள்ள ஒரு தேவை பிரதிபலிக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வருங்கய்யா, அதுதான் அனுபவம். ஆமாங்க, வாழ்க்கை ஏட்டினே கை எண்ணம் அகண்டாகாரம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமா கேட்டுக்கலாங்க, நேரம் கருதி. சித்ரா அம்மா அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. இல்ல போல இருக்கு, அவங்க அப்படியே வந்தாங்க ஐயா. வந்துட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ராசிபுரத்துல இருந்து பேசுறாங்க ஐயா. உங்க ரொம்ப சந்தோஷமா, அப்படியே அருமையா இருக்குதுங்க ஐயா. சரிம்மா. அந்த பாடல்கள்லாம் எப்படி நம்மளும் கத்துக்கிறது, நீங்க அந்த 100% ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் கேட்கும் போது அது நம்மளாலயும் முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்? அது நம்மளாலயும் முடியும்னு எண்ணுங்க, முடியும், அவ்வளவுதான். நம்மளால முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. அந்த முடியாதுன்ற தடையை தூக்கி போட்டுருங்க, அது பாட்டுக்கு வரும். அதுதாங்க அந்த பாடல்கள் எல்லாம் திருமூலரோட பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், அந்த பாடல்கள் நீங்க படிக்கிறத சந்தோஷமா படிங்கம்மா. நீங்க மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும்னாவே அலைச்சூழல் மாறிடும். நாம ரசிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறோம். இப்போ சினிமா பாட்டு எவ்வளவு கஷ்டமான பாட்டு, ஒரு தடவை கேட்ட உடனே அப்படியே ஞாபகம் இருக்கு. மனப்பாடம் பண்ணமா, எழுதி பார்த்தமா, அசைன்மெண்ட் எழுதணுமா, யூனிட் டெஸ்ட் எழுதணுமா, ஃபைனல் எக்ஸாம் எழுதணுமா? இல்ல, அது எந்த பிரஷரும் கிடையாது. அப்படி ஜாலியா ரசிக்கிறோம். அப்படி ஜாலியா ரசிச்சுனே படிங்க இத. சரிங்களா? ஓகேம்மா, சந்தோஷம். இந்த எண்ணம் வந்தது ரொம்ப சந்தோஷமா. அதுதான் வேணும். மகான்கள் கொடுத்த சொத்துக்கள் இந்த ஞான கவிகள் எல்லோருக்கும் ஆனது, அது எல்லாரும் அனுபவிக்கணும். கேட்க அப்படியே அருமையா இருக்குங்க ஐயா. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம நடைமுறையில எந்த அளவுக்கு நல்லபடியா போனா நல்லா இருக்கும் நாம வாழ்ந்துமா. அந்த அலை குழந்தைகளுக்கு போகணும். அந்த ரசனை, உயர்ந்த ரசனை என்பது குழந்தைகளுக்கு வரணும். அதுதான் பெற்றவங்களுக்கு கடமைமா. அதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? இப்ப எங்க பையனே கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தாங்க ஐயா சொல்றான், இது ஏன் நீங்க செய்யறீங்க, இது எதுக்கு இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஐயா. அம்மா வச்ச இடத்துல இருந்தா பொம்மை, விளையாட்டுத்தனமா இருந்தாதான் புள்ள. அது இஷ்டத்துக்கு விடுங்க. வரட்டும். கல்லூரி போயிட்டா வந்திருக்கான், அங்க ஆளியாருமே வந்திருக்கா. இருந்தாலும் இது எல்லாம் நீங்க ஏன் போய் இப்ப இந்த வயசுக்கு ஏன் கடைபிடிக்கிறீங்க? இன்னொரு 10 வருஷம் போகட்டும். ஆமா 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா, 60 வயசு மேல போனா பயிற்சி பண்ண முடியாது. அப்ப சொல்லுவாங்க இதெல்லாம் சீக்கிரமா வந்திருக்கலாமே. அம்மா, இதெல்லாம் காலங்காலமா அங்க சொல்லி வைக்கப்பட்ட உண்மைகள்னா அப்படியெல்லாம் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்ல, நமக்கு தான் கூடுதல் பொறுப்பு. பிள்ளைகள் நம்ம வாழ்ந்து காட்டி நம்ம வாழ்க்கையை பார்த்து பசங்க மாறணுமா, அது உங்ககிட்ட தான் இருக்கு. மனவளக்கலையை கடைபிடிக்கிறவங்க தான் மனவளக்கலையை பரப்புறதுக்கான வழிமுறைகள். பரவாதக்கிறதுக்கும் நாம தப்பா செஞ்சோம்னா அது அச்சோ இவங்க இப்படி இருக்காங்கன்னு வரமாட்டாங்க. கூடுதல் பொறுப்பு பொறுப்பாசிரியரா தாங்க ஐயா இருக்கிறோம். சந்தோஷமா. இருந்தாலும் அது பிள்ளைங்களுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்ற அந்த ஒரு தன்மை நமக்கு ரொம்ப மேட்ல தண்ணி ஊத்துனா தானா போயிடுமா. குழந்தைகள் சொன்னா கேட்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட்ல ஒரு பழமொழி இருக்குமா, இஃப் யூ டெல் மீ ஐ வில் ஃபர்கெட். சொன்னீங்கன்னா மறந்துடுவேன். எக்ஸசைஸ் நீங்க சொல்றீங்களா, செஞ்சு காட்டுறீங்களா? செஞ்சுதாங்க ஐயா காட்டுறேன். அப்படிதான் செய்யறோம்.
செய்விக்கிறோம். சோ இஃப் யூ இன்வால்வ் மீ ஐ வில் பிராக்டிஸ். நாம தொடர்ந்து செய்ய அது நடக்குமா. எல்லாருக்கும் இருக்கும். நாம வந்திருக்கோம் இல்லைங்களா, அப்ப நம்ம பசங்களும் கண்டிப்பா வருவாங்க, ஒரு காலத்துல வருவாங்க. பொறுமையா இருங்க, காத்துருங்க. அதுதான் அரட்காப்பு போட்டுட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னோம்னாலும் அது ஒரு ஒரு விளையாட்டா நினைக்கிறாங்க. அது என்னமா அப்படி அந்த வயசு தானம்மா, அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க. சுதந்திரமா விடுங்க சிந்தனைய. ஆனா நீங்க நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அது உள்ள இருக்கும், வெளிப்படுறதுக்கு ஒரு காலம் வந்தா வெளிப்படும். எல்லாமே நடக்குமா, நல்லதே நடக்கும். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். கடைசி அன்பராக சாம்சங் SM-A17 அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வரலன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். அவங்க வரல. முருகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா எனக்கு வாழ்க வளமுடன். ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் ஐயா. சொல்லுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போறப்போ கண்ணுல வந்து நம்ம ஒத்திக்கிறோம் இல்லையா, கண்ணுல வந்து நம்ம பண்றோம். கண்ணுல வந்து நம்ம கண்ணுல மட்டும் எடுத்து நம்ம இப்போ தீபார்த்தனை காமிக்கிறப்ப கண்ணுல நம்ம ஒத்திக்கிறோம் இல்லைங்கய்யா, அது எதனால ஐயா? அது அதனுடைய விளக்கம். நம்ம வந்து கண்ணால கடவுளை பாக்குறோம், அதனால ஒத்திக்கிறோம். சரி, அது கண்ணுல மட்டும்தான் வச்சுக்கணும், ஏன் ஐம்புலன்களை வேற எதுலயும் வச்சுக்கூடாது? செய்யுங்க. உங்களுக்கு யார் வேணாங்க விபூதி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா ஐயா? நாம ஒருத்தர் செஞ்சதை வச்சு என்ன தெரியாம தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது சில பேர் தீபாரத கண்ண முடிப்பாங்க. தீபாரதனை கட்டும் போது எதுக்கு இல்ல அப்படித்தான் பண்ணணும்னு தத்துவ ஞானம் என்ன சொல்றதுங்க? அதாவது பார்த்த உருவத்தை கண்ணிலே பார்த்து மனசுல நினைக்கிறோம். அதானுங்க 5 புலன்களுக்கும் அங்க வேலை இருக்கு பாருங்க. தொடு உணர்வு, வாசனை உணர்வு, இல்ல சுவை உணர்வு, அதுதான் இறை வழிபாடு ஐயா. இன்னொன்னு, நீங்க அங்க போய் இறைவனை உணர்றோமா? இந்த வெளியில இருக்கிற சடங்கு முறைகள் இதெல்லாம் விட்டுருங்க. இறை ஆற்றலை உணர்றீங்க, அதுதான் நானாக வந்திருக்கிறதுன்னு அனுபவிக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்படி வரணுமா, அப்படி சுத்தி வரணுமா, அதெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள் இருக்கு. நம்ம கடவுளுக்கும் நமக்கும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம அன்னையை, தந்தையை, குழந்தையை, காதலியை, மனைவியை, கணவனை எப்படி நம்ம அங்க ரூல்ஸ் பேசிட்டு இருப்பீங்களா அவங்க கிட்ட போய்? அப்படி இருக்கணுங்க நமக்கும் இறைவனுக்கும், அவ்வளவுதான். அதுதான் இறை வழிபாடு, அதான் பக்தி, அதான் அன்பு. சரிங்களா? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா டைம் ஆயிடுச்சுங்க ஐயா, முடிச்சுக்கலாமாங்க ஐயா? சரிங்கம்மா. 2 பேர் இருக்காங்க, பேசிடலீங்களாங்க ஐயா? 2 பேர் சொல்லுங்கம்மா, இருந்தா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா, கேள்விகளை சுருக்கமா கேட்கலாங்க ஐயா. முருகேசன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. அன்மியூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், 2 தடவை அழுத்திட்டாரு. ஆமாங்க, பண்ணாரு. சொல்லுங்க ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சந்தோஷங்க ஐயா, சொல்லுங்க. உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது. அத்தனை பேருக்கு ஒரு விதமான அமைப்பா இருந்தது. கேட்கும் போது மீண்டும் இது உன்னிப்பா கவனிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுங்க. சந்தோஷங்க. சின்ன உதவிங்க. நம்ம மகனுக்கு நம்ம இதுல தியான கூடத்துல உள்ள பெண்ணே அமையணும்னு என் மனசுக்கு படுதுங்க. அது ஒரு வாழ்த்துங்க. வருங்காலத்துல எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் மன்றத்துக்கு வந்து எல்லாம் அப்படியேதான் நடக்கணும். அதான் நோக்கம். ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. ஒரு மாசமா யார்கிட்ட பேசணும்னாலும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் வந்துருதுங்கய்யா. என்னன்னு தெரியல, நான் தனிமையில இருக்கிறேன். பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா சிறப்பா இருக்கிறேன். பெரிய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு. அந்த சந்தோஷத்தினால வருதா என்னன்னு தெரியலங்க ஐயா. ஐயா சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருங்க. அதுக்கு ரொம்ப காரணம் எல்லாம் கேட்க வேண்டாம். சரிங்களா? சரி, நமக்கு ஹாப்பியா இருங்க. அந்த மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, அதை மட்டும் விட்டுருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க. அதான் வாழ்க வையகம், வாழ்க அப்படிதாங்க பண்றாங்க. அவ்வளவுதாங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க. அவங்க என்ன ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கமா, சாம்சங் SM. ஆமாங்க, சாம்சங் SM-A17 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. நேரம் கருதி சுருக்கமாக சொல்றேங்க ஐயா. உங்க சிந்தனை இருந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிமா.
ஐயா இப்போ நீங்க இப்ப ராசிபுரத்துல இருந்து ஒரு அன்பர் கேட்டாங்க, அதே மாதிரிதாங்க ஐயா என்னுடைய மனநிலைமையும் நான் கேக்குறேன். அதாவது பையனுக்கு வந்து இப்ப 32 வயசு ஆகுதுங்க ஐயா. சரிம்மா. அவனும் மனவளக்கலைக்கெல்லாம் போய் இப்ப 7-8 வருஷமா போய் எல்லா பயிற்சியும் எடுத்திருக்கா, அருள்நிதி எல்லாமே பண்ணிருக்காங்க ஐயா. ஆனா எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா அட்வைஸ்ன்னு எதுவுமே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதாம்மா அதுவும் பசங்க. நீங்க உங்க வயசுல 32 வயசு சொன்னா நம்ம கேட்டிருப்போமா? அட்வைஸ்னாலே கோபம் ஐயா, பயங்கரமான கோபம் வருது. அந்த கோபத்துல எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அடடா அந்த கோபம் வரும்போது என்ன அமைதியா விட்டுருங்க, என்ன வந்து அதிகமா பதிலுக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் வார்த்தை என்ன வருதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஐயா. சரி, ஓகேம்மா. இப்போ நீங்க எல்லாம் மன்றத்துக்கு போறீங்க தானம்மா? ஆமாங்க ஐயா. மன்றத்துக்கு போறீங்க, ஆசிரியரா இருக்கீங்க, பயிற்சி சொல்லி கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஒருத்தர் வந்து தவம் நடத்துறாங்க இல்லைங்க, நீங்க தவத்துல வந்து இந்த மாதிரி மாத்தி சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லக்கூடாதுன்னா அன்பர்களே நன்றின்னு சொல்லி எடுத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கைப்பயிற்சி இப்படி செய்றீங்க, முதல்ல இப்படி சுத்தக்கூடாது இப்படின்னு சொல்லி கொடுத்தா எடுத்துக்கிறவங்க இருக்காங்களாமா? இதுலயே இப்படி இருக்கும் போது ஒரு வயசு பையன் இந்த மாதிரி வரதுல ஆச்சரியம் இல்லை. எல்லாரும் எல்லா குறையோடையும் தான் இருப்பாங்க. அவரவர்கள் பயிற்சி செய்து மேம்பட்டு வரும்போது சரியாயிடுமா. நம்பிக்கையோடு இருங்க ஐயா. ஆண் அந்த பசங்க வந்து ஜென்ஸுங்க ஐயா, அதுவும் வீட்டுல அப்பா பையனாவே அது ஒத்தே போக மாட்டேங்குதுங்க ஐயா. இப்ப எங்க பையனா அவங்க அப்பா வாயை திறந்து எதை சொன்னாலுமே கோபம் தான் வருது. அம்மா இதெல்லாம் வந்துமா உலக இயற்கையா இருக்கு. பசங்க அம்மா கூட இருப்பாங்க, அட்டாச்சா இருப்பாங்க, பொண்ணுங்க அம்மா கூட அட்டாச்சா இருப்பாங்க. சரிங்களா? இத மாத்துறதுக்கு தான் இந்த பதிவை மாத்த தானே சாமி சொல்றாரு. விரோதமா பார்க்காத பெத்தவங்க வாழ்த்துங்க பிள்ளைங்களை. யாருக்குள்ள என்ன பதிவு இருக்கோ அது வெளியில வருதுமா. இன்னொன்னு, பிள்ளைகளா வந்து எந்த ஆன்மா பிறந்திருக்கோ பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் விரோதம் இருக்க கூடாதுமா. நம்ம புள்ள என்ன பண்ணாலும் நம்ம புள்ள விட்டு கொடுக்க மாட்டேன்னு பெத்தவங்க நினைக்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து இந்த ஞானம் எல்லாம் பெற்ற பிறகு எந்த காரணத்திலும் என் பெற்றவர்களை நான் அவமரியாதை பண்ண மாட்டேன். அப்புறம் தவம் பண்ணும்போது அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம்னா அது என்ன ஓரோ ரெண்டு வாய்ப்பாடா என்ன? அது எனக்கு ஒரு கவலைங்க ஐயா. இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு குருவோட உயிர் பெற்ற உயிர் சக்தி கலந்து தெய்வியா எல்லாத்தையும் பண்ண பையன் ஏன் அப்பானா அம்மானா அட்வைஸ கேக்குறது இல்ல கோபம் ஏன் இவ்வளவு வருது? அம்மா பயிற்சியை கத்துக்கிட்டா விதை போட்டீங்க எப்பயே முளைக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு சிலது உடனே முளைச்சிரும், ஒரு சிலது கொஞ்சம் லேட்டா வரும். சரிங்களா? ஆனா ஒரு வினையும் வீண் போகா, உள்ளடங்கி பின் விளைவாம். கால நேரம் வரும்போது தானா நடக்கும். நீங்க இந்த கவலையை விட்டீங்க, கவலைப்பட்டீங்கன்னா அது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி தானே. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கவலைப்பட்டா அவங்க மாறிடுவாங்கன்னா 40 மணி நேரம் கூட கவலைப்படலாமா? திங்ஸ் won't get better by worrying about them. ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகாது. வாழ்த்து செயல்முறை மாத்திக்கோங்க. இது பேரண்ட்ஸ்குள்ள இது வந்து நிறைய இடத்துல இருக்குமா. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகளுக்குன்றது காலங்காலமா இருக்கு. நீங்க மனவள கலைஞர்கள் தான் அதை மாத்தணும். எதிர்பார்ப்போட எந்த உறவை கூட வாழ்ந்தாலும் சிக்கல் தாமா. வெறுப்பு இல்லாம வாழ்த்திட்டே இருப்போம். வாழ்க நம்பிக்கையோட வாழ்த்துங்க. நீங்க பேரண்ட், தாய் வாழ்த்தனா புள்ள நடக்கும். நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, எல்லாம் மாறிடும்பா, நீ நல்லா இருப்பப்பா அப்படி சொல்லுங்க. அவன் கேட்க மாட்டேன்றான், இப்படி பண்ண மாட்டேன்றான்னா அது நெகட்டிவ் எனர்ஜி தானம்மா. அது ஒரு சாபம் ஆயிடும். பிள்ளைகளை நினைச்சு தாய் வந்து அழுதா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சாபமா போய் நின்னுடும். அப்படி இருக்க கூடாது. மாதா சாபம் கூடாது. அதுதாங்க அடிக்கடி நடந்துருது. அந்த பயம் அப்படி செய்ய பயம் கவலையே வரக்கூடாதுமா. பேலன்ஸ்டு மைண்ட். அவன் நல்லா இருப்பான். எப்படி? நானே நல்லா இருக்கிறேன், என் பையனும் நல்லா தானே இருப்பான். நம்ம என்னமா அந்த மாதிரி படிச்சிருக்கோமாமா? நீங்க எத்தனை வயசுல கத்துக்கிட்டீங்க மனவள கலையை? அந்த பசங்க எத்தனை வயசுல கத்துக்கிறாங்க? அவங்க போன பின்னாடி தாங்க ஐயா நானே உள்ள போனேன். பாருங்கம்மா எப்படி பாருங்க, மாதிரி கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் எங்களுக்கு இது மனவள கலைனா என்னன்னே தெரியாதுங்க ஐயா. பையன் தாங்க ஐயா முதல்ல போய் சென்னையில போனப்பல நாங்க போனோங்க ஐயா. ஆனா அப்படி போன பையன் இந்த அளவுக்கு இருக்காப்ல இருந்தாங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய அந்த வாய்ஸோட தரம் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த நிறைய அந்த குரலுடைய ஸ்ட்ராங் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா உங்ககிட்ட இருந்து வர பதில் என் மனசுல ஸ்ட்ராங்கா பதியும் தோணிதாங்க ஐயா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எங்க வாத்தியார் சொல்லுவார் அப்போ 30 வருஷம். அது சாதாரணமா சொல்லக்கூடாதுப்பா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் அனுபவிச்சு சொல்லு. அம்மா எவ்வளவு பெரிய வாய்ப்புமா மன்றத்துக்கு வருது. இந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிறது, மனவளக்கலை இருக்கு, எல்லாம் நல்லதே நடக்குமா. வாழ்க்கை வளமுடன்மா, வாழ்க்கை வளமுடன். பயிற்சி முயற்சி அவ்வளவுதான்மா. சரிங்களா? வாழ்க்கை வளமுடன்மா, வாழ்க்கை வளமுடன்.
அவங்க மியூட் ஆயிட்டாங்க. ஓகேங்கய்யா, பரவாயில்லம்மா பரவாயில்ல. அன்மியூட் ஓகே, பண்ணிக்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா, வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க